சோ அழிக்கிறேன். தெரியுதா நம்மது? அவளை பார்த்துக்கொள்ளுங்க என்ன விஷயம் சொல்லிக்கணும். ஓகே, ஆக்சிஜன் சைட்டோகைனின் விகிதம் படிச்சிருப்பீங்க, படிச்சு கொடுத்துருக்கேன். ஆக்சிஜன் சைட்டோகைனின் விகிதம் இப்படி வரும்போது விகிதம் ஒன்றை விட கூடுதலா இருந்துச்சுன்னா அது வேர் வளர்ச்சிக்குன்னு அர்த்தம். அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆக்சிஜன் சைட்டோகைனின் விகிதம் வரும்போது விகிதம் ஒன்றை விட கூடுதலா இருக்குதுன்னா எது கூடுதலா இருக்குன்னு அர்த்தம்? ஆக்சிஜன் கூடுதலா இருக்கு. சோ அது வேர் வளர்ச்சி. அதுவே விகிதம் ஒன்றை விட குறைவா இருக்கு, ஆக்சிஜன் சைட்டோகைனின் விகிதம் ஒன்றை விட குறைவா இருக்குன்னா எது கூடுதலா இருக்குன்னு அர்த்தம்? சைட்டோகைனின் கூடுதலா இருக்குன்னு அர்த்தம். அப்ப விகிதம் ஒன்றை விட குறையும் போது என்ன அர்த்தம்? விகிதம் ஒன்றை விட குறையும் போது அது அரும்பு வளர்ச்சிக்குன்னு அர்த்தம். அதுவே விகிதம் சமனா இருந்துச்சுன்னா, விகிதம் சமனா இருந்துச்சு, சமன்னா எந்த அளவுலையும் மாற்றம் அதிகரிச்சோ குறையோ இல்லாம சம அளவு விகிதம் இருந்துச்சுன்னா அது தோற்றடிப்பு வளர்ச்சிக்குன்னு அர்த்தம். தோற்றடிப்பு வளர்ச்சின்னா தோற்றடிப்புன்னா என்ன கேட்டீங்கன்னா, வியத்தமடையாத திட்டமான வடிவத்தை கொண்டிராத ஐதாக எடுக்கப்பட்ட களங்களின் கூட்டம் தான் தோற்றடிப்பு. ஓகே, நிறைய கேள்வி பார்த்துச்சு 2022. ஓகே, 13 கேள்வி பார்த்துச்சு. இன்னைக்கு பார்க்க போற கேள்விகள் அனைத்தும் கொஞ்சம் நிதானமா நிறுத்தி பாருங்க. நான் இன்னைக்கு விளங்கப்படுத்த போறது ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் கேள்வி. ஓகே, சின்ன கொஞ்சம் கவனம் சிதறினாலும் உங்களுக்கு விளங்காம போயிடும். அப்புறம் நான் திருப்பி முதல்ல விளங்கப்படுத்த இயலாது. ஓகே, சோ முடிஞ்ச அளவுக்கு நான் 2 தடவை விளங்கப்படுத்த பாக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா நோட் பண்ணிக்கொள்ளுங்க, லாஸ்ட்ல கேட்டுக்கொள்ளுங்க. ஓகே, சரி. எங்களோட கேள்வி 36வது கேள்வி. 36வது கேள்வியை பார்ப்போம். ஓகே, யூடியூப் லிங்க் 23rd வருது இல்லையா? அதுதான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு ஒரு ரெக்கார்டிங் அனுப்புனா ஒரு நாள் தான் இருக்கும். ஓகே, ஆமா 23ஆம் தேதியில எப்ப அனுப்புனேன்? 24 அனுப்பியிருப்பேன்னு நினைக்கிறேன். 24ஆம் தேதி அனுப்பியிருப்பேன். ஒரு நாள் தான் இருக்கு. ஒரு நாள் தான் நான் பிரைவேட் இப்போ இதுல வச்சிருப்பேன். அதுவும் அன்லிஸ்ட் பண்ணி தான் வச்சிருப்பேன். நீங்க லிங்க் ஷேர் பண்ணாலும் உங்களுக்கு வேலை செய்யாது. ஒரு ஆள் மட்டும் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன்னா உங்களுக்கு பிரைவேட்டா வந்துச்சுன்னா நீங்க ஷேர் பண்ண தேவையில்லை, நீங்க பார்க்க முடியும். ஒரு நாள் தான் பார்க்க முடியும் ரெக்கார்ட். அப்படி தேவையா இருந்துச்சுன்னா பிரைவேட்டா கேட்டுக்கொள்வீங்கிட்ட நான் உங்களுக்கு அதை பண்ணித்தரேன். ஓகே, ஏன்னா அது சரி, நான் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் டைம்ல தான் பார்க்கணும். ஓகே, இல்ல உங்களுக்கு அதுவும் கஷ்டமா இருந்துச்சுன்னா என்ன செஞ்சு விட்டுருவேன், ஜூம்ல கிளவுட் இதாக்கிட்டு, இப்ப ராஷித் செய்யறாரு அதனால ஜூம் கிளவுட்ல இதாக்கிட்டு உங்களுக்கு அனுப்பி விட்டுருவேன். இப்ப நீங்க பாக்குற ஆட்கள் உட்பட எனக்கு தெரியும். ஓகே, எந்த ஆட்கள் எந்த மெயில இருந்து லாக் ஆறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இவ்வளவுலாம் எனக்கு செய்ய விருப்பமே இல்லை, இவ்வளவு செக்யூரிட்டி போட்டு ஒண்ணுமே இல்லை, ஒரு விஷயம் இல்லை. தேவையில்லாத ஆட்கள் லிங்கை ஷேர் பண்ண போயிட்டு வீடியோ ரெக்கார்டிங் ஷேர் பண்ண போறதுனாலதான் இது பிரச்சனை வரும். அதனால உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கொள்றேன் ஒரு விஷயத்த. ஓகே, உங்களை நான் நம்புறேன், அதுக்கான நம்பிக்கையே தாங்க. அப்படி என்னைய நம்பாத ஆட்கள் கிளாஸ்ல இருக்க தேவையில்லை, போங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. எனக்கு 25 பேர்னால எனக்கு பிள்ளைங்க தான். ஓகேயா, இதுல சில பேர்னா ஒரு 2-3 ஆட்கள் எனக்கு ஒழுங்கா கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஆளை தான் கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு, ஒழுங்கா விளங்கல, அவங்களே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க. ஓகே, சோ அதனால சொல்லிக்க விரும்பல. ஓகே, சரி. சோ 36வது கேள்வி பார்ப்போம். 36வது கேள்வி. 36வது கேள்வி நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. 36வது கேள்வியில என்ன சொல்றாங்கன்றது நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. மாணவர் ஒருவர் ஒளி உணர் தடை. ஓகே, ஒளி உணர் தடைனா என்னது? LDR, லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர். லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர், LDR. LDRக்கான குறியீடு தெரியுமா? LDRக்கான குறியீடு தெரியுமா? அதாவது தடை தானே, தடையிட குறியீடு போடுங்க. தடையிட குறியீடு போட்டுட்டு என்ன செய்யுங்கன்னா அம்புக்குரிய உள்நோக்கி வார மாதிரி போடுங்க. உணருது, அம்புக்குரிய உள்நோக்கி வார மாதிரி போடுங்க. ஓகே, அம்புக்குரிய உள்நோக்கி வார மாதிரி இப்படி ரவுண்ட் ஒன்று போட்டுட்டு அம்புக்குரிய உள்நோக்கி வார மாதிரி போடுங்க. தான் LDR. LED-னா என்னது? LED. LDR-ன்றது ரெசிஸ்டர், ஒரு தடை, ஒளி உணரும் தடை. LED-னா என்னதுன்னா லைட் எமிட்டிங்
டயோட், லைட் எமிட்டிங் டயோட். ஒளி காலும் இருவாயி, ஒளி காலும் இருவாய், ஒளி காலும் இருவாய். இது எப்படி? இருவாய்க்கான குறியீடு என்னது? இது பிளஸ் இது மைனஸ். சோ ஒளி காலும் இருவாய் தானே, அப்ப மேல் நோக்கி இப்படி அம்புக்குறி போடும், வெளி நோக்கி போற மாதிரி அம்புக்குறி போடும். புரியுதா? புரியுதா? ஓகே. சோ இப்ப எங்களோட கேள்விக்கு வருவோம். எங்க கேள்வியில என்ன கேட்டதுன்னு பார்ப்போம். நோட் பண்றதா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எங்களோட கேள்விக்கு என்னன்னு பார்ப்போம். மாணவர் ஒருவர் ஒளி உணர் தடையி, ஒளி காலும் இருவாயி ஆகியவற்றை உபயோகித்து இருளில் தன்னியக்கமாக ஒளிரும் மின்குமிழுடன் கூடிய மின் சுற்றொன்றை, இருளில் தன்னியக்கமாக ஒளிரும் மின்குமிழுடன் கூடிய மின் சுற்றொன்றை அமைத்தார். இச்சுற்று தொடர்பாக மிகச்சரியான கூற்றாக அமைக்கிறது. மிகச்சரியான கூற்று. ஓகே, மிகச்சரியான கூற்று. நான் நார்மலா நோட் பண்ணி வச்சுக்கணும். மிகச்சரியான கூற்று. சரி, இதுல பார்ப்போம். முதலாவது, இச்சுற்றில் ஒளி உணரி தடையின் தொழிற்பாட்டை அதிகரிப்பதற்கு 230 வோல்டேஜ் மின்னழுத்தம் வழங்க வேண்டும். இந்த ஒரு குறிப்பிட்ட சுற்றில, இந்த குறிப்பிட்ட சுற்றில் அமைக்கிறார் தானே ஒருத்தர், எல்டிஆர் எல்இடி இந்த ரெண்டையும் பயன்படுத்தி எப்படி இருளில் தன்னியக்கமாக ஒளிரத்தக்க ஒரு மின்குமிழ் கொண்ட சுற்றொன்றை அமைக்கிறாரு. கிட்டத்தட்ட உங்களுக்கு டிராபிக் லைட் மாதிரி, டிராபிக் லைட்ஸ் வீதி விளக்குகள் இருக்கு. வீதி விளக்குகள் ஆட்டோமேட்டிக்கா சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா, இப்பெல்லாம் இப்ப எங்கட இடங்கள் இப்ப கொழும்புல பாத்தீங்களா இருந்தா சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா போடணும், போயிட்டு லைட்டை போடணும், அதுக்கு ஆட்கள் இருக்காங்க. சில இடங்கள்ல ஆட்டோமேட்டிக்கா இருளாகும் போது, வானம் இருளாகும் போது அந்த லைட் ஒளிர ஆரம்பிக்கும். அதுதான் கூடுதலா இப்ப கூடுதலாக கொழும்புனா மம்மளப்பட்டி வெள்ளவத்தை போன்ற பகுதிகள இருக்கு. இப்ப எனக்கு அந்த பகுதிகள் தெரியாது. கூடுதலாக மலைநாட்டு பகுதிகள் எப்படி இருக்குன்னு தெரியாது. யாழ்ப்பாணத்துல ஏனைன் ரோட்ல இருக்கு, ஏனைன் ரோட்ல இருக்கு. அதோ தானாக ஒளிரக்கூடிய விஷயம் எங்கட யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டியில இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கும், நிறைய இடங்கள்ல இருக்குமா இருக்கும். எனக்கு தெரியாது, இப்ப உங்களுக்கு பார்த்திருப்பீங்க நீங்க. அதாவது நாங்க போயிட்டு லைட்டை போட தேவையில்லை. ஓகேயா, அது தானாவே இதாகும். ஓகே, வெஹிக்கிள் போகக்குள்ள மட்டும் 1 hour ஸ்விட்சஸ் நிக்குதானே. எஸ், அது வேற. அது மெயின் ஹைவேல எல்லாம் பாத்தீங்களா இருந்தா ஒரு குறிப்பிட்ட லைட் ஒண்ணு கிடைக்கும். அந்த ஹைவேல வெரி குட், ஹைவேல கொடுக்குற லைட் எல்லாம் அந்த மாதிரி லைட் தான். இப்ப நீங்க லைட் ஆஃப் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த லைட் ஒன் ஆகும். நாங்க போயிட்டு ஆன் பண்ண விஷயம் ஆட்டோமேட்டிக்கா ஒன் ஆகும். அடுத்து பாதைக்கு ஒரு லைட் இருக்கு. அந்த பாதையில அந்த பாதை பிரிவை காட்டுறதுக்கு ஒரு லைட் இருக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. காத்தான்குடி ரோட்ல பாத்துருக்கேன் இந்த விஷயம். காத்தான்குடி ரோட் அடவருக்கு. சோ அதுல பாக்குற நேரம் அதுல தனி அது தனி ஒரு இது கிட்டத்தட்ட மினி துபாய் மாதிரி தான். போற நேரம் அவ்வளவு ஒரு கிளீனா இருக்கும். அவங்களோட இதுவும் அந்த மாதிரி தான். நான் பார்த்தது அங்க காத்தான்குடி பார்த்துருக்கேன். யாழ்ப்பாணத்துல ஒரு இடங்களை பார்த்திருக்கேன், A9 ரோட்ல எந்த கொழும்புல பார்த்துருக்கேன். மிச்ச இடங்கள்ல பார்த்தது இல்லைன்னா நான் பகல்ல தானே போறது, நைட்ல போனது. ஓகே சரி. சோ இந்த விஷயம் ஓகே தானே, அவங்க என்ன செய்யறாங்கன்றது ஓகே. இப்ப எங்களுக்கு நான் கேட்க போறது, இப்ப உங்களுக்கு நான் கேட்க போறது என்ன விஷயம்னா, இந்த சுற்றம் அமைக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா முதலாவது பாயிண்ட் சொல்றாங்க. சரியா பிள்ளையான்னு பார்ப்போம். எல்டிஆர் என்ற ஒளியுணர் தடையின் தொழிற்பாட்டை அதிகரிப்பதற்கு 230 வோல்டேஜ் தான். எத்தனை? 230 வோல்டேஜ் மின்னழுத்தம் கொடுக்கணுமா? இது சரியா? 230 வோல்டேஜ் மின்னழுத்தம் கொடுக்க முடியுமா? எங்க வீட்டுக்கு வாரதே 230 வோல்டேஜ் தான். வீட்டு மின்வளங்களுக்கு வார வோல்ட் அளவே 230 வோல்டேஜ் தான். சோ இது இந்த வோல்ட் அளவை அதிகரிக்கிறதுக்கு நான் ஏன் 230 வோல்டேஜ் கொடுக்கணும்? 9 வோல்டேஜ் பேட்டரியே போதும். 9 வோல்டேஜ் பேட்டரியே போதும். அது இந்த வோல்ட் அளவை அதிகரிக்கிறது. சோ முதலாவது கூற்று பில, முதலாவது அந்த இது பில விட பில. இரண்டாவது, இச்சுற்றிற்கு குறுக்கே 1 கிலோ ஆம்பியர் மின்னோட்டம் பாயும். 1 கிலோ ஆம்பியர் மின்னோட்டம்னா என்ன யோசிச்சு பாருங்க. 1 கிலோ ஆம்பியர் மின்னோட்டம் வந்து கிலோ ஆம்பியர். ஓகே, கிலோ ஆம்பியர். அப்ப யோசிங்க, கிலோ ஆம்பியர் எத்தனை ஆம்பியர் சொல்லி கொடுத்துருக்கேன். 10⁻³ ஆம்பியர். 10⁻³ ஆம்பியர்னா எவ்வளவு?
1000 ஆம்பியர். 1000 ஆம்பியர்னா யோசிச்சு பாருங்க. 1000 ஆம்பியர்னா யோசிச்சு பாருங்க. அவ்வளவு ஒரு மின்னோட்டம் வந்துச்சுன்னா அது தாக்கு பிடிக்காது, லைட் சுட்டு போயிடும். ஓகே, சோ ரெண்டாவது கூற்று பிழை. இச்சுற்றுக்கு குறுக்கே 1 கிலோ ஆம்பியர் மின்னோட்டம் பாயம்ன்றது பிழை. மூணாவது, இருளில் ஒளி உணர் தடையின் தடை பெருமானம் 100 கிலோ ஓம் ஆகும் கொடுத்து. 100 கிலோ ஓம், 100 கிலோ ஓம், எல்லாம் கிலோ ஓம்ல வருது பாருங்க. கிலோ ஓம் ஆகும். 100 கிலோ ஓம்னா எத்தனை ஓம்? 100,000 ஓம். 100,000 ஓம். அப்ப யோசிச்சு பாருங்க, அவ்வளவு ஒரு தடை வந்துச்சுன்னா ஒளிருமா? ஒளிராது. சோ அது எல்லாம் கிலோ கிலோன்னு வரனால பெரிய பெரிய அளவு கூட்டுறோம். இது ஒரு சின்ன மின் சுற்று, சாதாரண மின் சுற்று. ஓகே, அதுக்கு அவ்வளவு பெருசா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சோ மூணாவது பிழை, இருளில் ஒளி உணர் தடையின் தடை 100 கிலோ ஓம்ன்றது பிழை. நாலாவது, இங்கு 40 வாட் மின்குமிழ் ஒன்றை ஒளிரச் செய்வதற்கு நிலைமாற்றி ஒன்றை உபயோகிக்க வேண்டும். சரி, இது யோசிங்க. நிலைமாற்றின்னா என்னது? இப்ப படிச்சு கொடுங்க. அடுத்தது நான் கிளியரா படிச்சு தரேன். நிலைமாற்றின்னா என்னன்னு லாஸ்டா படிச்சு தரேன். என்னோட கேள்வியை பஸ் பாத்துருவோம். ஓகே, சோ முதல் 3 கூற்றும் பிழை பாத்துட்டீங்க. முதல் 3 கூற்றும் பிழைன்னு பாத்துட்டீங்க. ஓகே, சரி, நாலாவது கூட்டு இருக்கு. 40 வாட். 40 வாட்னா வலு. வாட்ன்றது வலு, வாட்ருன்னு சொல்லுவாங்க. வாட்ருன்னு சொல்லுவாங்க. வாட், வாட்ஸ் வலுக்கு சொல்லுவோம். வலு. ஓகே, சோ 40 வாட்ஸ், 40 வாட்ஸ் மின்குமிழ் பயன்படுத்துறாங்க. 40 வாட்ஸ் மின்குமிழ் என்ன தெரியுதானே? 40 வாட்ஸ் மின்குமிழ் தெரியாது, குண்டுபால். ஓகே, அந்த 40 வாட்ஸ் மின்குமிழ் பயன்படுத்தும் போது நீங்க யோசிங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா நிலைமாற்றி ஒன்றை உபயோகிக்க வேண்டும். நிலைமாற்றி ஒன்றை உபயோகிக்கணும்னு சொல்றாங்க. 40 வாட்ஸ் மின்குமிழுக்கு ஏன் நாங்க நிலைமாற்றின்றது என்னது? நிலைமாற்றின்ற வேலை என்னது? வோல்ட் மாற்றுதல். வோல்ட் அளவை மாற்றுதல். ஓகே, வோல்ட் அளவை மாற்றுதல். உதாரணமா, நீ ஒரு ஹை வோல்டேஜ் கொடுக்குறேன்னா, ஹை வோல்டேஜ் கொடுக்குற, அது உனக்கு லோ வோல்டேஜ்ல அவுட்புட் எடுக்கணும்னா நிலைமாற்றி யூஸ் பண்ணு. இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணு. நிலைமாற்றின்றது டிரான்ஸ்ஃபார்மர். இல்ல உனக்கு லோ வோல்டேஜ் இருக்கு, அத ஹை வோல்டேஜா மாத்தணுமா இருந்துச்சுன்னா, ஹை வோல்டேஜா மாத்தணுமா இருந்தா நீ என்ன செய்வ? டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்து. இதுல இந்த 40 வாட்ஸ் மின்குமிழுக்கு நாங்க ஏன் பயன்படுத்தணும் நிலைமாற்றின்றது? இதுல சாதாரண அளவு வோல்ட் அளவு தான் போக போகுது, நாங்க அவ்வளவு தூரத்துக்கு பயன்படுத்தணும். சோ இந்த கூற்றை பொறுத்த வரைக்கும் இருப்பிட, இந்த கூற்றை பொறுத்த வரைக்கும், இந்த சுற்றை பொறுத்த வரைக்கும் இருப்பிட. சோ 40 வாட்ஸ் மின்குமிழ் ஒன்றை ஒளிரச் செய்வதற்கு நிலைமாற்றி ஒன்றை உபயோகிக்க வேண்டும் என்பது பிழை. அஞ்சாவது பாருங்க, இச்சுற்றுடன் ஆம்பியர் மானியை தொடராக இணைப்பதனால் பாயும் மின்னோட்டத்தை அளவிடலாம். சரி, ஒரு சுற்றுல ஆம்மீட்டர், ஒரு சுற்றுல ஆம்மீட்டர், அதாவது ஆம்பியர் மானிய என்னவா இணைக்கணும்? தொடராக இணைக்கணும். என்னவா இணைக்கணும்? தொடராக இணைக்கணும். தொடராக இணைப்பதன் மூலமாக என்னத்தை கற்றுக்கொள்ளலாம்? நாங்க என்னத்தை பெறலாம்? சுற்றினூடாக பாயும் மின்னோட்டத்தை பெறலாம். சுற்றினூடாக பாயும் மின்னோட்டத்தை பெறலாம். சோ இது புரியுதா? சோ 36வது எத்தனாவது ஆன்சர்? 5வது ஆன்சர். ஓகே, 5வது ஆன்சர், 5th ஆன்சர், 5வது ஆன்சர். 36வது எத்தனை ஆன்சர்? 5வது ஆன்சர். இதுல எது புரியல உங்களுக்கு? இதுல எது புரியல உங்களுக்கு? இப்ப இது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? இது எங்க வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த கேள்வி எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னு? இந்த
ஒரு ஆர்டினோவின் துணையுடன் ஒளியுணர் தடை ஒன்றினை பயன்படுத்தி எல்இடி ஒன்றினை ஒளிர செய்தல். இதுல இருந்தா எடுத்திருக்காங்க அந்த விஷயத்த. எடுத்திருக்காங்க. உங்களுக்கு இங்க பாருங்க 5 வோல்டேஜ் தேவை எங்களுக்கு. 5 வோல்டேஜ் போதும். இப்படி இந்த ஆர்டினோக்கு வழங்கப்படும் பெருமானம் 5 வோல்டேஜ் போதும் உங்களுக்கு. பெருசா தேவையில்லை. ஓகே, இதுல உள்ள இதெல்லாம் வாசிக்கொள்ளுங்க. இந்த விஷயம் எல்லாம் கேட்கலாம் சில டைம்ல. ஓகே, சரி, இதுதான் எடுத்திருக்காங்க. இதுல இருந்தா எடுத்திருக்காங்க. ஓகேயா? சோ உங்களுக்கு ஒரு வார கேள்வி பாத்தீங்களா இருந்துச்சுனாமா சும்மா வராது. அது ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களோட சம்பந்தப்பட்டிருக்கும் அந்த கேள்வி. ஓகேயா? உங்களுக்கு வார கேள்வி வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்கும். கூட எலக்ட்ரானிக்ஸ் கேள்விகள் வாரது உங்களோட டீச்சர்ஸ் பிராக்டிகல் கைடு இருக்கு தானே, பிராக்டிகல் கைடும் டீச்சர்ஸ் கைடையும் பாருங்க. இப்ப நோட்ஸ் பாக்குறீங்க, உங்களுக்கு நோட்ஸ் கேள்வி ஒன்று வருது. எலக்ட்ரானிக்ஸ்ல நோட்ஸ் கேள்வி வருதுன்னா டீச்சர்ஸ் கைட பாருங்க. அதுவே கால்குலேஷன் கேள்வி, கணக்குகள் கேள்வி, பிராக்டிகல் ரீதியான கேள்வி வருதுன்னா பிராக்டிகல் கைட நீங்க பார்க்கணும், கட்டாயம் பார்க்கணும். ஓகேயா? சோ உனக்கு சொல்லிக் கொள்ற விஷயம் ஒண்ணுதான். ஓகேயா? எங்க இருந்து கேள்வி வருதுன்னு உனக்கு நல்லா புரியுது. கேள்வி எங்க இருந்து எடுக்க போறாங்கன்னு உனக்கு புரியுது. அப்ப ஏன் நம்ம படிக்காம இருக்கணும்? படிச்சுட்டு போயிட்டோம்னா எக்ஸாம் எழுதிட்டு வந்துடலாம் தானே. கேள்வி என்ன கேள்வி வரப்போகுதுன்னு எங்களுக்கு புரியுது. அதுக்கப்புறம் நாங்க இதாக்கணும், விளங்குதா? சோ அத மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, சரி சார். ரெண்டும் நில படிச்சா போதுமா? புரியல. அது ரெண்டும் நில படிச்சா போதுமா? புரியலமா? நில படிச்சானா அது ரெண்டும் படிச்சா போதும் உங்களுக்கு. அது ரெண்டு மட்டும் படிக்கதான் இருக்கு உங்களுக்கு. டீச்சர்ஸ் கைடையும் எக்ஸாமுக்கு போற நேரம் உங்களுக்கு சொல்றது ஒண்ணுதான். நீங்க ஒரு எக்ஸாம் இப்ப ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்றாங்க, இந்த டைம்ல எக்ஸாம், அந்த குறிப்பிட்ட டைம்ல எக்ஸாம் நடக்க போகுதுன்னா நான் படிச்சது இப்படித்தான். ஃபர்ஸ்ட் அரக்க பறக்க வாசிச்சிட்டேன். 28 பாடம் நாங்க படிக்கும் போது 28 பாடம். இந்த 28 பாடம் நீங்க யோசிங்க, 19 பாடத்துக்கே முக்குறீங்கன்னா 28 பாடம் நாங்க எப்படி படிச்சிருப்போம் யோசிப்பாருங்க. தேவையில்லாத பாடம்லாம் இருக்கு. மாட்டின் சினைப்படுத்தல், பீடைகள் பெருக்கம் அப்படின்னு சொல்லி நிறைய பாடங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேயா? நீங்க உங்களை விட நிறைய நோட்ஸ் படிச்சது நாங்க தான். ஆனா என்ன விஷயம் தெரியுமா? உங்களை விட பிராக்டிகல்ஸ் குறவா பார்த்தோம். 62 பிராக்டிகல்ஸ் பார்த்தோம். உங்களுக்கு 117 பிராக்டிகல்ஸ். இல்லைங்களா? சோ உங்க பிராக்டிகல் வைஸ் நாலேஜ் கூட்டியிருக்காங்க. உங்களுக்கு பிராக்டிகல் வைஸ் நாலேஜ் கூட்டியிருக்காங்க, பிராக்டிகல் கூட்டியிருக்காங்க. சோ ஒரு விஷயம் தாமா, சிம்பிளான விஷயம் தான். ஒரு விஷயம் நாங்க படிக்கும் போதுமா 28 பாடத்தை நான் என்ன செஞ்சேன்னா ஈஸியான பாடம், கஷ்டமான பாடம்னு பிரிச்சேன். ஈஸியான பாடங்களை ஃபர்ஸ்ட் வாசிச்சு முடிச்சுட்டேன். 1க்கு 2 3 தடவை வாசிச்சு முடிச்சுட்டேன். ஈஸியான பாடங்கள் ஒரு வாரத்துல முடிச்சுட்டேன். ஒரு வாரத்திலே முடிச்சுட்டேன் எனக்கு ஈஸியான பாடங்கள். கஷ்டமான பாடங்களை எடுத்து நிப்பாட்டி நிதானமா ஒரு நாளைக்கு 2 பாடன்ற விதத்துல வாசிச்சேன். வாசிப்பு தான் வாசிச்சேன், தனிக்கர வாசிச்சேன். வாசிச்சுட்டு லாஸ்ட் எக்ஸாமுக்கு போறதுக்கு 2 வாரம் எடுத்து 2 வாரம் தனியா எடுத்துக்கிட்டேன். 2 வாரம் எனக்குன்னு எடுத்துக்கிட்டேன். அந்த 2 வாரத்துல டைம் பிரிச்சு எங்கேயும் போகல. இது போகல, கிளாஸஸ் போனேன், கிளாஸஸ் இடையில போனேன். இது பிஎஸ்சிக்குன்னா நான் கிளாஸஸ் போல, பிஎஸ்சி ஃபுல்லா படிச்சது. ஓகே, சரி, பிஎஸ்சி ஃபுல்லா படிச்சது தான். ஃபுல்லா நான் வீட்டுல இருந்து தான் படிச்சேன். வெளியில எங்கேயும் யாருக்கிட்டையும் போகல. எங்களோட ஸ்கூல் சார் படிச்சு கொடுத்தாரு, அவ்வளவுதான். ஓகே, ஓகே. சோ பிஎஸ்சியை பொறுத்த வரைக்குமா வாசிப்பு திறன் தான் உங்களுக்கு முக்கியம். வாசிங்க, புரிஞ்சு வாசிங்க, கேள்வி செஞ்சு பாருங்க. நான் அவ்வளவுதான். நான் பாஸ் பேப்பரும் மாடல் பேப்பரும் தான் பார்த்துருக்கேன். நான் போற நேரம் மாடல் பேப்பரும் பாஸ் பேப்பர் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஒண்ணுமே பார்த்துட்டு போனேன். மாடல் பேப்பர், பாஸ் பேப்பர் இது ரெண்டையும் பார்த்துட்டு டீச்சர்ஸ் கையில நல்லா வாசிச்சுட்டு போனேன். ஏன் டீச்சர்ஸ் கையில இருந்தா கேள்வி வர்றதை எனக்கு விளங்கிட்டு, டீச்சர்ஸ் கையில இருந்தா ஒவ்வொரு இதையும் எடுக்கிறாங்க எனக்கு விளங்கிட்டு. சரி, சரியா டீச்சர்ஸ் கையில மட்டும் வாசிச்சுட்டு போனேன். போதும், தாராளமா போதும். விளங்குதா? சோ என்கிட்ட நோட்ஸ் அப்படின்னு இல்லை, என்கிட்ட நோட்ஸ் அப்படி இல்லை. ரிசோர்ஸ் நோட்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. புக்ஸ் வச்சிருந்தேன். நான் இங்க வச்சிருக்கேன் இந்த புக்ஸ் எல்லாம். இது எந்த புக்ஸ் இல்ல, இது ஒரு கேர்ள்ட புக்ஸ், இங்க படிச்ச கேர்ள்ட புக்ஸ். இந்த புக் மாதிரி புக்ஸ் வச்சிருக்குது. இப்ப இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வாசிக்கிறது. எங்களுக்கெல்லாம் 6 புக் வந்தது. சோ உங்களுக்கு அதான் சொல்றேன், வாசிங்க. பிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா வாசிங்க. ஓகேயா? சரி, ஓகே, சரி. அப்ப பிராக்டிகல் கைட் சென்ட் பண்ணுங்க. ஓகே, எத்தனையோ தடவை சென்ட் பண்ணிட்டேன். ஓகே, சென்ட் பண்றேன். ஓகே, எஸ்ஏ क्वेश्चनக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆனீங்க?
எஸ்ஏ क्वेश्चनக்கு ப்ரிப்பேர் எல்லாம் ஆக தேவையில்லாமா, நீங்க போட்டு குழப்பி கொள்ளுங்க எஸ்ஏ क्वेश्चनக்கு. விளங்குதா? எஸ்ஏ क्वेश्चन அதான் நான் சொல்றேன், புரிஞ்சு படி புரிஞ்சு படி புரிஞ்சு படின்னு சொல்றேன். புரிஞ்சு படினாமா ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா அந்த விஷயத்த சூழலோட நினைச்சு படி. மண்ணுண்ட இளையமைப்பு எடு, இளையமைப்பின முக்கியத்துவத்தை எடு, இளையமைப்புனா என்ன அதை கொஞ்சம் ஒரு விளக்கம் ஒண்ணு கொடுக்கணும். அதான் சொல்றேன், அறிமுகம் விளக்கம் ஒண்ணு கொடு. அந்த கேள்வியில என்னத்தை பத்தி கேட்டிருக்காங்களோ அதுல விளக்கம் ஒண்ணு கொடு. கொடுத்துட்டு கேள்விக்கு வா. கேள்வியில என்ன கேட்டிருக்கான்? முக்கியத்துவம் கேட்டிருக்கானா, செல்வாக்கு செலுத்தும் காரணி கேட்டிருக்கானா, அனுகூலம் கேட்டிருக்கானா, பிரதிகூலம் கேட்டிருக்கானா அப்படின்னு பாரு. பார்த்துட்டு என்ன எழுதிருக்கு, நீ உனக்கு மைண்ட்ல வர பாயிண்ட்ஸ் எழுது. பாயிண்ட் எழுதுற நேரம் ஷார்ட்டா பாயிண்ட் எழுது. விளக்குற நேரம் எல்லாரும் குழம்புறது விளக்குது. ஓகேயா? சரி, உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்ப எப்படி சொல்றதுன்னா, ஏதாவது ஒரு பாயிண்ட் இப்ப எடுப்போமே. உதாரணத்துக்கு சரி என்னை எடுத்துக்கொள்ளும். இப்ப என்னை எடுத்துக்கொள்ளும், அரியரன் சார் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜஃப்னாவில் படிக்கின்றார். அப்ப யூனிவர்சிட்டி ஆஃப் ஜஃப்னால படிக்கிறாருன்னா அவர் என்ன மாதிரி என்ன படிக்கிறார்ன்றது விளக்கணும். அவ்வளவுதான். இப்ப நான் பிஎஸ்சி சம்பந்தமா ஒரு பாயிண்ட்ஸ் எடுக்கிறேன். பிஎஸ்சி சம்பந்தமா ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். நாளொன்றுக்கு மீனின்ற உடல் நிறையின்படி 5 விதமான அளவு உணவு வழங்கணும். உடல் நிறையின் 5 விதமான அளவு உணவு வழங்கணும். அப்ப விளக்குற நேரம் என்ன எழுதுவ? அதே தான் எழுத போற, கொஞ்சம் மெருகூட்டி எழுத போற. மீனொன்றுக்கு தேவையான உணவானது பாத்தீங்களா பார்த்தோமானால் நாளொன்றுக்கு 5 வீதம், அதன் உடல் நிறையின்படி 5 வீதமான அளவு உணவு வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு வழங்கும் போது மீன்கள வளர்ச்சியானது அதிகரிக்கும். விளங்குதா? அதுக்கு தேவையில்லாத உணவு தேவையில்லாத கொடுக்கல, ஒரு குறிப்பிட்ட அளவுல கொடுக்கும் போது அதன் வளர்ச்சி சீராக அதிகரிக்கும். அவ்வளவுதான் விஷயம். நாளொன்றுக்கு பாத்தீங்கன்னா மீன்களுக்கு உணவு பாத்தீங்கன்னா காலை மாலை என்ற 2 இதுல வழங்கணும். இது 2 தடவை வழங்குவோம். ஓகே, பெரும்பாலும் 2 தடவை நாங்க வழங்குவோம். சிலவங்க 3 தடவை அதான் வழங்குவோம். இப்ப நீங்க எழுதுற நேரம் எழுதணும். இப்படி நாளொன்றுக்கு மீனுக்கு தேவையான உணவானது காலை மாலை என்ற வீதத்தில் 2 வேளைகள் வழங்கப்படும். தேவை ஏற்படுமானால் நாங்கள் அதன் உணவு வழங்கப்படும் தடவைகளை கூட்டிக் கொள்ளலாம். அவ்வளவுதான். ஒரு பாயிண்ட் வர நேரமா அந்த பாயிண்ட பத்தி சொல்ல போற. உதாரணத்துக்கு ஒரு பேர் வருது, மிஸ்டர் எக்ஸ்ன்னு வருதுன்னா மிஸ்டர் எக்ஸ்னா யாரு? அவன் அப்பா பேர்லாம் சொல்ல தேவையில்லை. மிஸ்டர் எக்ஸ் யாரு, அவரோட தொழில் என்னது, அவ்வளவுதான். அந்த மாதிரிதான். சோ ஒரு பாயிண்ட் வந்துச்சுன்னா அந்த பாயிண்ட பத்தி 2 வரி 3 வரியில விளக்க இல்லாத அவனுக்கு. விளங்குதா? விளக்குறதுக்கு சொல்லியா கொடுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு வரல, மிஸ் கேட்கிறாங்க, உங்களுக்கான பாயிண்ட் என்ன? ஏன் ஸ்கூலுக்கு வரவில்லை? மிஸ் எனக்கு காய்ச்சல் வந்துச்சு மிஸ், ரொம்ப காய்ச்சல் வந்துச்சு மிஸ், என்னால முடியல, என்னால அப்படி தூங்கினேன் மிஸ், எனக்கு முடியல, உடம்பு முடியல, அங்க போன அவ்வளவு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் மிஸ், அங்க டாக்டர்ஸ் இல்ல, அப்புறம் அங்க அனுப்புனாங்க இங்க அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ அதெல்லாம் விளக்கப்படுத்த முடியும் தானே. அப்ப இதை விளங்கப்படுத்த முடியாதா? ஈஸி. ஓகேயா? சரி, நீங்க சொல்லுவீங்க சார் ஈஸி, அப்படி யோசிப்பீங்களா? ஓகே, பாடமாக்க தேவையில்லம்மா, நான் பாடமாக்க மாட்டேன், அவ்வளவுதான். அடுத்தது உங்களுக்கு ரிசோர்ஸ் புக்ஸ் இல்லம்மா உங்களுக்கு. ஓகே, சரி சரி, அடுத்த கேள்விக்கு போ நாம தானே. ஓகே, சோ 36வது 5வது ஆன்சர். ஓகே தானே? எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுக்கொள்ளுங்க. சரி, 37வது கேள்வி. 37வது கேள்வி. சரி, இப்ப டிரான்ஸ்ஃபார்மரை பத்தி சொல்ல போறேன், கொஞ்சம் கவனிச்சுக்கோ, நல்லா கவனிச்சுக்கோ. ஓகேயா? திருப்பியும் சொல்றேன், டிரான்ஸ்ஃபார்மரை பத்தி சொல்ல போறேன், கொஞ்சம் கவனிச்சுக்கோ. ஓகேயா? ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மரை பத்தி சொல்ல போனா நிறைய விஷயம் சொல்லலாம். இப்ப நான் சொல்றேன், நிறைய விஷயம் சொல்றேன், எது எது உனக்கு தேவையோ அதை எடுத்துக்கோ. ஓகேயா? சரி, டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேயா? டிரான்ஸ்ஃபார்மர் அதாவது நாங்க தமிழ்ல சொல்லுவோம் நிலை மாற்றின்னு சொல்லுவோம். நிலை மாற்றி, நிலை மாற்றி, நிலை மாற்றினா பாரு, நிலை மாற்றி, நிலை மாற்றி. அதாவது நீ ஒரு ஹை வோல்டேஜ் கொடுக்குற, ஹை வோல்டேஜ் கொடுக்குறேன்னு வை, ஹை வோல்டேஜ் கொடுக்குற, உனக்கு லோ வோல்டேஜ் கிடைக்கணும். எனக்கு அவுட்புட்டா லோ வோல்டேஜ் கிடைக்கணும்னா, லோ வோல்டேஜ் கிடைக்கணும்னா உனக்கு இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்து. அது என்ன டிரான்ஸ்ஃபார்மர் அதெல்லாம் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் பாத்துக்கோ. ஒருவேளை உனக்கிட்ட லோ வோல்டேஜ் இருக்கு, லோ வோல்டேஜ் கொடுக்குற, இன்புட் கொடுக்குற, உனக்கு ஹை வோல்டேஜ் எடுத்துக்கொள்ளணும். எவ்வளவு? ஹை வோல்டேஜ் எடுக்கணும். அப்ப இங்கேயும் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்து.
சோ டிரான்ஸ்ஃபார்மரோட வேலை என்ன கேட்டீங்கன்னா வோல்ட் அளவை மாற்றுதல். என்னது? வோல்ட் அளவை மாற்றுதல். இது எங்க கேட்டிருக்கான்? 2019 பாஸ் பேப்பர்ல கேட்டிருக்கான். ஸ்ட்ரக்சர் கேள்வியில கேட்டிருக்கான். டிரான்ஸ்ஃபார்மரோட குறியீடு என்னது? டிரான்ஸ்ஃபார்மரோட குறியீடு என்னது? இப்படி ரவுண்ட் ஒன்று போட்டு இப்படி எடுத்து இப்படி சுத்தி இப்படியே சுத்திட்டு இப்படி வந்து இங்க ஒரு ரவுண்ட் ஒன்று போடு. ஓகே, நடுவுல ஒரு 2 கோடு போடு. இப்படி 2 கோடு போடு. இப்படி வந்து இதுதான் குறியீடு. இதை பாக்ஸ் பண்ணி காட்டினா இதுதான் குறியீடு. இதுதான் டிரான்ஸ்ஃபார்மரோட குறியீடு. ஓகேயா? சரி, நான் விளங்கப்படுத்துறேன். இதை ஃபுல்லா விளங்கப்படுத்துறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ, டிரான்ஸ்ஃபார்மர்னா என்னன்னா ஐடியா எடுத்துக்கோ. நிலை மாற்றின்னு. சரி, அதாவது நிலை மாற்றி அப்படின்ற நேரம் உனக்கு விளங்கிடுச்சு. என்னது தொழில்னு விளங்கிடுச்சு. டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மருக்கு என்னைக்கும் நாங்க என்ன கரண்ட் கொடுக்கணும்னு கேட்டா ஏசி கரண்ட் தான் கொடுக்கணும். என்ன? ஏசி, அதாவது ஆடலோட்ட மின். நோட் பண்ணிக்கோ, இது கேட்பாங்க. ஆடலோட்ட மின் தான் கொடுக்கணும். நாங்க ஆடலோட்ட மின்னோட்டம் தான் கொடுக்கணும். பெரும்பாலும் நான் ஆடலோட்ட மின்னோட்டம் தான் பயன்படுத்தணும். டிரான்ஸ்ஃபார்மருக்கு நாங்க கொடுக்குற மின்னோட்டம் ஆடலோட்ட மின்னோட்டம் தான் பயன்படுத்தணும். ஓகேயா? உங்களுக்கே தெரியும், எங்களோட வீட்டு மின்வளங்கள் என்ன மின்னோட்டம்? எங்களுக்கு வார மின்னோட்டம் என்ன மின்னோட்டம்? ஆடலோட்ட மின்னோட்டம். எவ்வளவு? 230 வோல்டேஜ் தானே. என்ன மின்னோட்டம் வருது? ஆடலோட்ட மின்னோட்டம். ஏசி, அதாவது இப்படி காட்டுவாங்க ஆடலோட்ட மின்னோட்டம். நேரோட்டமா இருந்தா இப்படி காட்டுவாங்க, டைரக்ட் கரண்ட். ஓகே, நேரா காட்டுவாங்க. ஓகே, சரி. உங்களுக்கு தெரியும், இதுல ஒரு விஷயம் சொல்லிட்டேன். என்னது? டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஆடலோட்ட மின்னோட்டம் தான் வழங்குற நேரம். சோ வழங்கல் ஆடலோட்ட மின்னோட்டம். ஓகே, சரி. டிரான்ஸ்ஃபார்மர் பாத்தீங்களா இருந்தா 2 டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. 2 இருக்கு டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் அப், ஸ்டெப் டவுன். அதாவது படி கூற்று நிலை மாற்றி. நான் வச்சுக்கோ, ஸ்டெப் அப், ஸ்டெப்ன்றது படி, அப்ன்றது கூட்டு. சோ படி கூட்டு நிலை மாற்றி. ஸ்டெப் டவுன்ன்றது என்னது? படி குறை நிலை மாற்றி. படி குறை நிலை மாற்றி. சரி சார், படி கூட்டு படி குறை எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேட்டா, சுருள்கள். ஓகேயா? சுருள்களோட எண்ணிக்கையின் அடிப்படையில, சுருள்கள் அல்லது முறுக்குகளோட எண்ணிக்கை அடிப்படையில நாங்க படிக்கூட்டு படிக்குறை கண்டுபிடிப்போம். இதுல சுருள்கள், அந்த நிலைமாட்டில அமைந்துள்ள சுருள்களோட எண்ணிக்கையின் அடிப்படையில கண்டுபிடிப்போம். சரி, நான் சொல்லித்தரேன், சிம்பிளா சொல்லித்தரேன், உனக்கு விளங்கும். இது ஏற்கனவே நீ ஓ லெவல்ல படிச்சுட்ட. சரி, நான் சொல்லித்தரேன், இது பாரு. அதாவது பாரு, இதுல இது ஒரு நிலை மாற்றி. இந்த நிலை மாற்றின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிலை மாற்றியில இந்த பக்கத்தை நாங்க சொல்லுவோம் பிரைமரின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பிரைமரி. இதை நாங்க செகண்டரின்னு சொல்லுவோம். பிரைமரின்றது முதன்மை, இது துணை. ஓகே, செகண்டரின்றது துணை, பிரைமரின்றது முதன்மை. சரி, இப்ப ஓகே, இதுல முதன்மை சுருள்கள் எண்ணிக்கை குறைவா இருக்கு, துணை சுருள்கள் எண்ணிக்கை கூடவா இருக்கு. என்ன செய்யறோம்? இப்ப குறைஞ்சதுல இருந்து என்ன செய்யறோம்? இது என்ன செய்யுது? கூட்டுறோம். அப்ப இது படி கூட்டு நிலை மாற்றி. அப்ப கேட்பாங்க, முதன்மை சுருள்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் படிக்கூட்டு நிலை மாற்றி. சரியா பிழையா? முதன்மை சுருள்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் படிக்கூட்டு நிலை மாற்றி. சரியா பிழையா? இதுல சொல்லுங்க, அதுல வேணா இதுல சொல்லுங்க. ஹரன் அனுப்புங்க. என்னது சரியா பிழையான்னு கேக்குறேன், யோசிச்சுட்டு சொல்லுங்க நல்லா.
என்ன சொன்னேன், திருப்பியும் சொல்றேன் உங்களுக்காக. முதன்மை சுருள்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் படி கூட்டு நிலை மாற்றி. சரியா பிழையா? சரி. ஏன் குறைஞ்சதுல முதன்மை சுருள் குறைஞ்சதுல இருந்து கூடுது, சோ படி கூட்டு நிலை மாற்றி. இன்னொரு பாயிண்ட், துணை சுருள்களின் எண்ணிக்கை கூடுதலாக இருந்துச்சுன்னா படி கூட்டு நிலை மாற்றி. சரியா பிழையா? துணை சுருள்களின் எண்ணிக்கை கூடுதலாக இருந்தா படி கூட்டு நிலை மாற்றி. சரியா பிழையா? சரி. ஓகேயா? சரி. சோ இப்ப பாரு, இப்ப பாரு, சாரி. ஓகே சரி. ஓகே தானே? இப்ப புரிஞ்சா உனக்கு? இப்ப சொன்னது புரிஞ்சா? எவ்வளவு தூரம் சொன்னது புரிஞ்சு தானே? இதுதான் நிலை மாற்றி. ஓகேயா? இப்ப ஓகேயா? விளங்குதா? விளங்குதா? ஓகே 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 சரி. ஓகே சரி. அப்ப இது புரிஞ்சுதானே உனக்கு? சோ இதன் அடிப்படையில தான் கேள்விகள் எல்லாம் வரும். இதன் அடிப்படையில தான் உனக்கு கேள்விகள் வரப்போகுது. சோ அதனால கவனமா இருந்துக்கும். ஓகே. சோ எல்லா விஷயமும் சொல்லிட்டேன் உனக்கு. பிரதான விஷயம் எல்லாம் சொல்லியாச்சு. ஓகே சரி. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல பாத்தீங்கன்னா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல இது அடிக்கிறேன்னா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல ஓகே, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. ஓகே, இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இந்த பக்கத்துல இருந்து ஒரு 2 வயர் வருது, 2 வயர் வருது. அந்த பக்கத்துல இருந்து 3 வயர் வருது. இந்த பக்கத்துல இருந்து 2 வயர் வருது, அந்த பக்கத்துல இருந்து 3 வயர் வருதுன்னா இங்க. ஓகே, 3 வயர் வருது. சோ ஓகே, இத உங்களுக்கு கொடுக்குறாங்க இப்படி 606 வோல்டேஜ் 50 மில்லி ஆம்பியர் 500 மில்லி ஆம்பியர்னு கொடுக்குறாங்க. மில்லி ஆம்பியர்னு கொடுக்குறாங்க. எப்படி 606 வோல்டேஜ் 500 மில்லி ஆம்பியர்னு கொடுக்குறாங்க. இந்த நிலைமாட்டிட வகையை கொடுக்குறாங்க. இதுல என்ன அர்த்தம்னா, இந்த நிலைமாட்டிட 2 வயர் வந்திருக்கு தெரியுமா? 2 வயர் வந்ததுதான் பிரதான வோல்ட் அளவை குறிக்கும்.
அதாவது பிரதான வோல்ட் அளவு மெயினான வலு எங்க கொடுக்குறோமா அததான் ரெண்டு வயர் இருக்கு. சோ ரெண்டு வயர் இருந்துச்சுன்னா பிரதான வோல்ட் அளவு, ரெண்டு வயர் இருந்துச்சுன்னா பிரதான வோல்ட் அளவு. இந்த மூணு வயர் தான் பாத்தீங்கன்னா துணை வோல்ட் அளவு கொடுக்குற இடம். இந்த மூணு வயர் தான் துணை வோல்ட் அளவு கொடுக்குற இடம், துணை வோல்ட் அளவு கொடுக்குற இடம். அதுல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க 606 தானே, 606. அப்ப மொத்தமா இதுல எங்களுக்கு கிடைக்கிற பயப்பு வோல்ட் அளவு அவுட்புட் எவ்வளவு இருக்கு சொல்லுங்க பாப்போம். இது 6 வோல்டேஜ், இது 0 வோல்டேஜ். இந்த வயர் 6 வோல்டேஜ். இப்ப சொல்லுங்க மொத்தமா எங்களுக்கு கிடைக்கிற பயப்பு வோல்ட் அளவு அவுட்புட் எவ்வளவா இருக்கு? 12 வோல்டேஜா இருக்கு. வெரி குட், 12 வோல்டேஜா இருக்கு. சரி, எங்கட வகையை நான் மாத்துறேன், 909 மாத்துறேன். அப்ப எனக்கு கிடைக்கிற பயப்பு வோல்ட் அளவு எவ்வளவா இருக்கு? எனக்கு கிடைக்கிற பயப்பு வோல்ட் அளவு எவ்வளவா இருக்கு? 18 வோல்ட். அவ்வளவுதான். சோ இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான். என்ன விஷயம்? ஒரு டிரான்ஸ்பார்மர்ல 2 வயர், அதாவது 2 முனைகள் வார இடம் பாத்தீங்கன்னா பிரதான வோல்ட் அளவு கொடுக்குற இடம். 3 முனைகள் வாரது துணை வோல்ட் அளவு பெறுற இடம், துணை வோல்ட் அளவை பெறுகின்ற இடம். அவ்வளவுதான். அதுல என்ன வகை கொடுக்குறாங்கிறதுக்கு அமைய பயப்பு வோல்ட் அளவு மாறுபடும். அவ்வளவுதான் விஷயம். ஓகே, ஒரு நிலைமாற்றி கொடுக்குற இது எப்படி? கரண்ட் என்ன மாதிரி கரண்ட் கொடுப்பாங்க? ஏசியா டிசியா? ஆடோட்டமினா நேரோட்டமினா? ஆடலோட்டமின். ஓகே, என்ன மீன்? ஆடலோட்டமின் கொடுக்கும். அவ்வளவுதான் விஷயம். இவ்வளவுதான். உனக்கு பிரதானமா எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன். சரியா? சரி, இப்போ ஒரு கணக்கு சொல்லி தர போறேன். அந்த கணக்கு சிம்பிளான கணக்கு தான், பெருசா யோசிக்க போதே இல்லை. சிம்பிளான கணக்கு, நீங்க ஓலல படிச்ச கணக்கு தான். ஓகே, சரி. சோ ஒருவேளை இது புரியல, நான் படிச்சு கொடுக்கறது புரியலாம் யோசிக்காதீங்க. ரெக்கார்டிங்ஸ் அனுப்புற நேரம் உங்களுக்கு புரியும், திருப்பியும் பார்க்க போறீங்க தானே, சோ புரியும், யோசிக்க தேவையில்ல. சோ ஓகே, சோ இப்போ ஒரு விஷயம் சொல்லி தர போறேன். என்ன விஷயம்னா ஞாபகம் வச்சுக்கோ, NS NT equal to VS in VP equal to IP in IS. அவ்வளவு. இதுதான் சமன்பாடு. ஒரு டிரான்ஸ்பார்மருக்கு ஒரு கணக்கு கேட்டாங்களா, இதுதான் சமன்பாடு. இந்த சமன்பாடை வச்சுதான் செய்ய போறீங்க. சரி, இதுல என்னன்னு சொல்லிடுறேன். இது என்ன கேட்டீங்களா இருந்தா, எஸ்ன்றது செகண்டரின்னு தெரியும் உங்களுக்கு. எஸ்ன்றது செகண்டரின்னு தெரியும். எஸ் என்பது செகண்டரின்னு தெரியும். ஓகேயா? பி என்பது பிரைமரின்னு தெரியும். ஓகேயா? சரி, என்னன்றது என்னன்னா, அதாவது துணை சுருள்களின் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப், அதாவது துணை சுருள்களின் எண்ணிக்கை. NS வந்துச்சுன்னா துணை சுருள்களின் எண்ணிக்கை. NP வந்துச்சுன்னா முதன்மை சுருள்களின் எண்ணிக்கை. அடுத்தது VS என்னது? VS என்னது? துணை வோல்ட் அளவு. VP என்னது? முதன்மை வோல்ட் அளவு. IP என்னது? முதன்மை மின்னோட்டம். IS என்னது? துணை சுருள்களுக்கு கொடுக்கிற மின்னோட்டம். அவ்வளவுதான். இதுதான் சமன்பாடு. இதுல எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டா, அவனுக்கு சிம்பிளா சொல்றேன். என்ன எப்படி ஞாபகம் வச்சுக்கொடுதுன்னா, இதுல என்னும் பியும் மேல எஸ் வரும். ஐக்கு மட்டும்தான் வேறையா வரும். ஐ மட்டும்தான் வேறையா வரும். ஓகே, ஐ மட்டும்தான் வேறையா வரும். மேல பி வரும், கீழே எஸ் வரும். இதுல பாத்தீங்க என்னுக்கும் பிக்கும் பாத்தீங்கன்னா மேல எஸ்ன்றது வரும், செகண்டரி வரும், கீழே பிரைமரி வரும். ஓகே, ஐக்கு மட்டும்தான் மாறி வரும். அவ்வளவுதான். ஓகேயா? சோ இனியும் அவனுக்கு பிரச்சனையே இல்லை. நீ கேட்கிற கேள்விக்கு நீ பிரதியிட வேண்டியதுதான். சில நேரம் உனக்கு இப்படி கேட்பாங்க, இந்த ரெண்டை மட்டும் கேட்பாங்க, இந்த ரெண்டை மட்டும் சம்மந்தப்படுத்தி கேட்பாங்க. அதாவது உனக்கு கொடுப்பாங்க முதன்மை சுருள்களின் துணை சுருள்கள் எண்ணிக்கை கொடுப்பாங்க, முதன்மை சுருள்கள் எண்ணிக்கை கொடுப்பாங்க, முதன்மை வோல்ட் அளவு கொடுப்பாங்க.
கேட்பாங்க, துணை ஓட்டல கேட்பாங்க. உனக்கு தெரியும் தானே என்ன செய்யணும்னு? துணை ஓட்டல கேட்பாங்க. அப்ப நீ என்ன செய்யணும்னு உனக்கு தெரியும். சில சந்தர்ப்பத்துல இப்படி கேட்பாங்க, இதை ரெண்டு சம்மந்தப்படுத்தி கேட்பாங்க. ஒரு நிலைமாட்டியில துணை ஓட்டளவு இவ்வளவு, முதன்மை ஓட்டளவு இவ்வளவு, பிரதான மின்னோட்டம் இவ்வளவு. அப்ப துணை மின்னோட்டம் கேட்பாங்க, கண்டுபிடிக்கலாம். இல்ல உனக்கு இதுக்கும் இதுக்கும் கேட்பாங்க, இதுக்கும் இதுக்கும் கேட்பாங்க, இதுக்கும் இதுக்கும் கேட்பாங்க. சமப்படுத்துறது அவ்வளவுதான். இதுக்கு இது சமன், 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 அவ்வளவுதான். மூணு ஒன்னொன்னுக்கு சமன். சோ கேள்விகள் வர்ற நேரம் அதுக்கு ஏற்ற மாதிரி எழுத வேண்டும், அவ்வளவுதான். சோ இதுல நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. எண்ணுக்கும் வீக்கு மட்டும்தான் மேல ஒரே மாதிரி வரும், ஐக்கு தான் வேற மாதிரி வரும். ஐ வேற மாதிரி யாரு, ஐ வேற மாதிரி யாருன்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே சரி. சோ இத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே, இதை தாண்டி கேள்விகள் பெருசா வர போறது இல்லை. டிரான்ஸ்ஃபார்ம் நான் கேள்விப்பட்டதும் இல்லை. ஓகே, உங்களுக்கு இதெல்லாம் இல்ல தானே? இப்ப இதெல்லாம் இல்ல உங்களுக்கு. மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இது இல்ல. மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்ன்றது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பரஸ்பர தூண்டல் சொல்லுவோம் நம்ம. இதுதான் கோட்பாடு. பரஸ்பர தூண்டல்ன்றதுதான் கோட்பாடு. எதுல? நிலைமாட்டிட கோட்பாடுன்றது பரஸ்பர தூண்டல் கோட்பாடு. அடுத்த நிலைமாட்டின்றது என்ன டிவைஸ்ன்னு கேட்டா ஸ்டேஷனரி டிவைஸ். ஸ்டேஷனரி டிவைஸ், ஸ்டேஷனரி டிவைஸ். இதெல்லாம் கேட்க மாட்டாங்க உங்களுக்கு. இன்னும் நிறைய இருக்கு, டிரான்ஸ்ஃபார்மர்ல நிறைய சொல்லிட்டு போலாம். ஓகேயா சரி. சோ இத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஓகேயா சரி, புரியுதா? ஓகேயா புரியுதா? ஓகே, சோ இவ்வளவுதான் விஷயம். டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் சொல்ல போனா இதுதான் விஷயம். இதுல தெரியும் தானே, இது முதன்மை சுருள், இது துணை சுருள். இது என்னது? இந்த கவர் மாதிரி கொடுத்திருக்கேன், இதுக்கு பேர் என்னது? இந்த கவர் மாதிரி கொடுத்திருக்கேன், இதுக்கு பேர் சொல்லுவாங்க டிரான்ஸ்ஃபார்மர் கோர்னு சொல்லுவோம். டிரான்ஸ்ஃபார்மர் கோர், கோர் COR கோர்னு சொல்லுவோம். டிரான்ஸ்ஃபார்மர் கோர்னு சொல்லுவோம். அதாவது இதனூடாக தான் உங்களுக்கு, இதனூடாக தான் கடத்த போகுது. இப்ப உதாரணமா மின்னோட்டம்ன்றது இப்படி வருது தானே, இப்படி வந்து இப்படி இதனூடாக தான் கடத்த போகுது. இதுல வோல்டேஜ் கொடுக்குறீங்கன்னா எதனூடாக கடத்த போகுதுன்னா இந்த இதனூடாக தான். இப்படி வந்து சுத்தி வந்து இப்படிதான் கடத்த போகுது, இப்படிதான் வரப்போகுது. இது சொல்லுவோம் டிரான்ஸ்ஃபார்மர் கோர்னு சொல்லுவோம். இந்த சுத்தி உள்ள இந்த விஷயத்தை டிரான்ஸ்ஃபார்மர் கோர்னு சொல்லுவோம். இது எதனால் ஆக்கப்பட்ட பதார்த்தம் கேட்டா சிலிகான், சிலிகானால் ஆக்கப்பட்ட பதார்த்தம், சிலிகான்னு சொல்லுவோம். இந்த பதார்த்தம் டிரான்ஸ்ஃபார்மர் கோர்ன்றது எதனால் ஆக்கப்பட்ட பதார்த்தம்னா சிலிக்கான். ஏன்? சிலிக்கான் என்பது ஒரு குறை கடத்தி. சிலிக்கான் என்பது ஒரு குறை கடத்தி. சோ அதனாலதான் சிலிகானை யூஸ் பண்றோம். அவ்வளவுதான், இதுக்கு மேல ஒரு விஷயமும் இல்லை. சொன்னது புரிஞ்சுச்சா? இல்ல ஸ்பீடா சொன்னா ரொம்ப? என் கேள்விக்கு போமா? அதெல்லாம் புரிஞ்சுச்சா இல்லாட்டி ஸ்பீடா புரிஞ்சுச்சா? ஸ்பீடா போங்க. ஓகே தானே? சரி, அப்ப 37வது கேள்வியை பாப்போமா? நாங்க 37வது கேள்வியை பாப்போமா? ஓகே, சோ 37வது கேள்வி என்னன்றது பாருங்க. ஓகே, 37வது கேள்வியை பாப்போம்.
இதுல எதுவும் மாத்தி போட்டனா சமன்பாடுல எதுவும் மாத்தி போட்டனா சரிமா சாரி எண்ணுக்கு வீக்கும் பாத்தீங்கன்னா மேல பிரைமரி இதுக்குதான் செகண்டரி பிரைமரி சாரி மாத்தி போட்டேன் சாரிமா சோ எண்ணுக்கும் வீக்கும் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா மேல பிரைமரி மாத்தி போட்டேன் எண்ணுக்கும் வீக்கும் பாத்தீங்கன்னா மேல பிரைமரி வரும் பிரைமரின்றது பிரதான அதாவது முதன்மை சொல்கள்ன்றது மேல வரும் முதன்மைன்றது மேல வரும் துணைன்றது கீழே வரும் ஓகேயா இதுக்கு மட்டும்தான் ஐக்கு மட்டும்தான் மின்னோட்டத்துக்கு மட்டும்தான் மாறி வரும் சாரிமா மாத்தி போட்டேன் அவசரத்துக்கு ஐக்கு மட்டும்தான் மேல எஸ் வரும் கீழே பி வரும் ஓகே சரி இதுதான் சமன்பாடு நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க குழம்பிடாதீங்க நான் குழம்புன மாதிரி குழம்பிடாதீங்க முதன்மை துணை தானே சோ எண்ணுக்கும் வீக்கும் தான் முதன்மை மேல வரும் ஐ என்பது வேற மாதிரி சோ துணை தான் மேல வரும் முதன்மை கீழே வரும் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சாரிமா சாரி மாத்தி போடுங்க ஓகே சாரி மாத்தி போட்டதுக்கு மறந்துட்டேமா சாரி அவசரத்துல மாத்தி போட்டு சரிதானே நோட் பண்ணிக்கொள்ளு ஓகே சோ அடுத்தது பார்ப்போம் என்ன கேள்வி பார்ப்போம் நாங்க இது தொடர்பான கணக்குகள் இருக்கு உங்களுக்கு நீங்க உலகில பார்த்த கணக்குகள் தான் சோ அதை பாத்தீங்கன்னா போதும் இது பெருசா ஒண்ணும் இல்லை ஓகே சரி 37வது கேள்வியா பாருங்க 37வது கேள்வியில மாணவர் ஒருவர் ஆர்டினோ சுற்றொன்றிற்கு மின்னை வழங்கும் சுற்றொன்றை அமைப்பதற்காக கொள்வனவு செய்த 606 வோல்டேஜ் என்னது 606 வோல்டேஜ் 500 மில்லி ஆம்பியர் 500 மில்லி ஆம்பியர் மெகா இல்ல மில்லி ஆம்பியர் டிரான்ஸ்பார்மர் ஒண்ணு கொள்வனை செஞ்சாராம் அதை பத்தி கேட்டிருக்கு இதுல ஒரு பிழை இருக்குமா பாப்போம் என்ன பிழைன்னு பாத்துருவோம் முதலாவது 3 முனைவுகளை கொண்ட பக்கத்திலிருந்து வோல்ட் அளவு வழங்கப்படும் ஓகேயா என்ன வோல்ட் அளவுன்னு கொடுக்கல 3 முனைவுகளை கொண்ட பக்கத்திலிருந்து என்ன வோல்ட் அளவுன்னு கொடுக்கல சோ அதனால அந்த கூற்றை நாங்க எடுக்க இயலாது அடுத்தது 2 முனைவுகளை கொண்ட பக்கத்திலிருந்து பிரதான வோல்ட் அளவு வழங்கப்படும் சரி ரெண்டாவது சரி ஓகே ரெண்டாவது சரி நோட் பண்ணிக்கொள்ளுங்க ரெண்டாவது சரி 2 முனைவு கொண்ட பக்கத்துல இருந்து பிரதான வோல்ட் அளவு வழங்கப்படும் ரெண்டாவது சரி மூணாவது பார்ப்போம் இதன் மூலம் 12 வோல்ட் ஆடலோட்ட வோல்ட் அளவை ஆடல் பயப்பாக பெறலாம் சரி உனக்கே தெரியும் இது 606 வோல்டேஜ் 606 வோல்டேஜ் ஓகேயா சோ 606 வோல்டேஜ் என்றா நான் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தேன் இதுல அவுட்புட்டா வர்றது என்னவா இருக்கு இங்க 6 சோ 12 வோல்டேஜ் தான் அவுட்புட்டாக வரும் அவுட்புட்டா வர்றது என்ன வரும் ஆடலோட்டமா தான் வரும் ஏசியா தான் வரும் ஓகேயா நாங்க கொடுக்கறதும் ஏசியில தான் கொடுப்போம் வாரதும் ஏசியில தான் வரும் ஓகே சரி அப்ப மூணாவது மிகச்சரி மூணாவதும் சரி ரெண்டாவதும் சரி மூணாவதும் சரி நாலாவது இதன் மூலம் 6 வோல்ட் நேரோட்ட வோல்ட் அளவை பயப்பாக பெறலாம் இல்ல உனக்கு தெரியும் ஆடலோட்டம் தான் இங்க கொடுக்கிற வோல்டேஜ் ஆடலோட்டம் பெறதும் ஆடலோட்டம் ஓகேயா சோ நேரோட்டம்ன்ற வந்தா பில அது என்ன கொடுக்குறாங்க அடுத்தது இதன் மூலம் 12 வோல்டேஜ் நேரோட்ட வோல்ட் அளவை பயப்பாக பெறலாம் நேரோட்ட வோல்ட் அளவு பில நான் சொன்னேன் தானே ஆடலோட்டம் தான் கொடுப்பாங்க பெறதும் ஆடலோட்டமா தான் இருக்கு இதுக்கு 2 விட இருக்கு இதுல பில ஒன்று இருக்கு அந்த ரெண்டாவதும் சரி மூணாவதும் சரி ரெண்டாவதும் சரி மூணாவதும் சரி
இதுல மூணாவது கொஞ்சம் மிகச்சரி, ரெண்டாவது சரியானதுதான். அதாவது ஒரு டிரான்ஸ்பார்மர்ல இரு முனைவுகள் பாத்தீங்கன்னா இரு முனைவுகள் கொண்டதுதான் பிரதான வோல்டளவு கொடுக்குற இடம். பிரைமரி வோல்டேஜ் இரு முனைவுகள்ல தான் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு பாருங்க, இதுல இருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதா 12. அதாவதுமா உதாரணத்துக்கு இது ஒரு டிரான்ஸ்பார்மர்னாமா, இந்த டிரான்ஸ்பார்மர்ல இருந்து இந்த பக்கத்துல 2 முனை வரும், அடுத்த பக்கத்துல இருந்து 3 முனை வரும். இதுல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க என்னதுன்னு 606. அப்ப நீங்க என்னது 606ன்னு போடுங்க. இப்ப என்னது இது 6 வோல்டேஜ், இது 0 வோல்டேஜ், அப்ப கூட தேவையில்லை. இது 6 வோல்டேஜ், மொத்தம் எவ்வளவு 12 வோல்டேஜ். அப்படிதான் கண்டுபிடிச்சோம். அது என்ன வோல்ட் அளவு? பயப்பு அவுட்புட்டா பெறுறோம் வோல்ட் அளவு. ஓகேயா? சரி, இது என்னது பிரதான வோல்ட் அளவு வழங்குற இடம். பிரதான வோல்ட் அளவு வழங்குற இடம். ஓகே, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது இதுல பாருங்க, சாரி கொஞ்சம் இருங்க. படம் விளங்குதா? இங்க பாருங்க, படம் விளங்குதா? இந்த படத்துல விளங்குதா ஏதாவது? இல்ல என்ன சொல்லிருக்குன்னு இங்க பாருங்க. 2 முனை உள்ளத பிரைமரி, this side is primary, this side is secondary. ஓகேயா? சோ 2 முனை உள்ளது பிரைமரி, 3 முனை உள்ளது செகண்டரி. ஓகேயா? சரிதானே? ஓகேயா? புரிஞ்சுச்சா? ஓகே. சோ இது என்ன வகை இது சொல்லுங்க பாப்போம். இது என்ன வகை? சாரி, இது என்ன வகை? இது இந்த படத்துல கொடுத்திருக்கிறது என்ன வகை டிரான்ஸ்பார்மர்? டிரான்ஸ்பார்மரோட நேம் கேட்டா எப்படி எழுதுவீங்க? அத நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன கொடுத்திருக்குன்னு 909 வோல்டேஜ் ஸ்லாஷ் 500 மில்லி ஆம்பியர். சில நேரம் கேட்கலாம் 909 வோல்டேஜ் ஸ்லாஷ் 500 மில்லி ஆம்பியர். ஓகே, அந்த படத்துல விளங்குதா? 909 பாருங்க, 909. அப்ப இதுல எவ்வளவு பயப்பு வோல்ட் அளவு பெறுவோம்? இதுல அவுட்புட் வோல்ட் அளவு எவ்வளவு வரும்? இதுல அவுட்புட் வோல்ட் அளவு எவ்வளவு வரும்? வெரி குட், 18 வோல்டேஜ். எஸ், இவ்வளவுதான் விஷயம். பெருசா போட்டு குழப்பிக்கொள்ள தேவையில்லை. ஓகே, சரி. சோ 37வது பாத்தீங்கன்னா நீங்க 2வது ஆன்சர் சரி, 3வது ஆன்சர் சரி. சோ 2வது ஆன்சரும் சரி, 3வது ஆன்சரும் சரி. 3வது ஆன்சரும் சரி. ஓகேயா? 3வது ஆன்சர் என்ன சொல்றாங்க? 12 வோல்டேஜ் ஆடலோட்ட மின்னோட்டம் நம்ம பெறலாம், ஆடலோட்ட வோல்டேஜ் பெறலாம். ஓகேயா? சோ சரிதானே? 12 வோல்டேஜ் தானே? சோ பெறலாம். சோ 2வது ஆன்சரும் சரி, 3வது ஆன்சரும் சரி. ஓகேயா? சரி. ஓகே, செகண்ட் ஆன்சர்ல எவ்வளவு வோல்டேஜ் என்று கொடுக்கலையே. எவ்வளவு வோல்டேஜ் என்று கொடுக்கலமா? ஓகேயா? எவ்வளவு வோல்டேஜ் என்று கொடுக்கல, ஆனா பிரதான வோல்ட் அளவுன்னு கொடுத்திருக்காங்க. அந்த இரு முனைவுகள் என்பது பிரதான வோல்ட் அளவு வழங்கப்படும் கொடுத்திருக்காங்க. பிரதான வோல்ட் அளவுன்னு என்னது? உங்களுக்கு இப்பதான் பாத்தீங்க, பிரைமரி
வோல்டேஜ் கொடுக்குற இடம் அதுதான். சோ அதனால நீங்க சொல்லலாம் இப்ப எவ்வளவு வோல்டேஜ்னு கொடுக்கல சார் அதனால ரெண்டாவது இடம் வராதுன்னு. ஓகே அது சொல்லலாமானா பிரதான ஓட்டல் வழங்குற இடம் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. டிரான்ஸ்பார்மர்ல இரு முனைகள் வர்ற இடம் தான் பிரதான ஓட்டல் வழங்குற இடம். நாங்க துணை ஓட்டல் பெற இடம் என்னது? மூணு வயர் வருது, அது துணை ஓட்டல் வர்ற இடம். சோ தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க இந்த விஷயத்த. ஓகே சோ அந்த டிரான்ஸ்பார்மர் இது இருக்குதானே அது மட்டும் மாறி சொல்லிட்டேன், அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. திருப்பியும் சொல்றேன், மாறி சொல்லிட்டேன் நான் அவசரப்பட்டு. ஓகே எனக்கே குழம்பிருச்சு, திருப்பியும் சொல்றேன். NVI போடு, NVI போடு, மேலையும் NVI போடு. ஓகே எண்ணுக்கு விக்கு மட்டும் பிரைமரி தான், முதலாவது பிரைமரி, இது செகண்டரி. ஐக்கு மட்டும் மேல செகண்டரி கீழே பிரைமரி. சோ ஈக்குவல் டு சோ இதுதான் சமன்பாடு. ஓகே சரி இப்போ உனக்கு விளங்குது தானே இது? இந்த பீந்து வாரது என்ன கேட்டீங்கன்னா முதன்மை சுருள்களின் எண்ணிக்கை. என்னன்னு வந்துச்சுன்னா சுருள்களின் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் சுருள்கள், அதாவது விங்ஸ்ன்னு சொல்லுவோம் நினைக்கிறேன், விங்ஸ்ன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். சோ நம்பர் ஆஃப் விங்ஸ் சொல்லுவோம், அதாவது சுருள்களின் எண்ணிக்கை, முதன்மை சுருள்களின் எண்ணிக்கை, துணை சுருள்களின் எண்ணிக்கை. எஸ் என்றது செகண்டரி, துணை சுருள்களின் எண்ணிக்கை. இது முதன்மை ஓட்டளவு பெருமானம், இது துணை ஓட்டளவு பெருமானம். இது முதன்மை மின்னோட்டம், இது துணை சொல்லு கொடுக்கிற இது துணை சொல்லு கொடுக்கிற மின்னோட்டம், இது முதன்மை சொல்லு கொடுக்கிற மின்னோட்டம். சரியா? சோ கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஓகே இப்போ ஒரே ஒரு கேள்வி தாரேன். முதன்மை சுருள்கள எண்ணிக்கை 600, துணை சுருள் எண்ணிக்கை 300, முதன்மை வால்டளவு பெருமானம் முதன்மை சுருள்ல கொடுக்கிற வால்டளவு பெருமானம் 500 வோல்டேஜ். இப்ப கேக்குறாங்க துணை வால்டளவு பெருமானம். என்ன சமன்பாடு வாய்ப்பீங்க? சுருள்களின் எண்ணிக்கைக்கும் முதன்மை சுருள்களோட எண்ணிக்கைக்கும் வோல்ட் அளவுக்கும். சோ இதை எடுக்கும், இந்த சமன்பாடு எடுத்தா NP சமன் PP NP NS இன்டு PS. சோ NP தெரியும், முதன்மை சுருள்கள் எண்ணிக்கை தெரியும் எவ்வளவு? 600. துணை சுருள்கள் எண்ணிக்கை தெரியும் 300. BP னா என்னது? பிரைமரி வோல்டேஜ். பிரைமரி வோல்டேஜ்னா என்னது? முதன்மை வோல்டேஜ் எவ்வளவு? 500. PS தான் கண்டுபிடிக்கணும். சோ எப்படி என்ன செய்வீங்க? இத என்ன செய்வீங்க? VS மேல கொண்டு போங்க, VS இங்க கொண்டு போங்க. சோ VS இங்க கொண்டு போனா 600 இங்க வரும், குறுக்கு பெருக்கம் செய்யுங்க. அப்ப 500 600 தர 300 வெட்டுங்க, 2 வரும், 250 வோல்ட். சரியான பாருங்க. சரியா? நான் செஞ்சு சரியா பாருங்க, 250 வோல்டேஜ். ஓகேயா? சரி சோ இது மாதிரி கணக்குகள் இருக்குமா? சோ கணக்குகள் ஓகே பாக்குற நேரம் செய்யலாம். ஓகே அவ்வளவு பெருசா வராது, வந்தா திருப்பி நான் வந்ததை பிரதியிடுங்க, அவ்வளவுதான். இப்ப நான் இது ரெண்டுக்கும் போட்டேன், சில டைம் இது ரெண்டையும் கொடுத்து வரும், இதுக்கு ரெண்டுக்கும் சம்மந்தப்படுத்தி வரும், சில டைம் இது ரெண்டையும் சம்மந்தப்படுத்தி வரும், இதையும் சம்மந்தப்படுத்தி வரும். சோ கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க போதும், வந்ததை பிரதியிடுங்க, பிரதியிட்டு இந்த மாதிரி காணுங்க. ஆனா இதை கவனிச்சு கொள்ள, நானே குழம்பிட்டேன், நானே அவசரப்பட்டு குழம்பிட்டேன். இது ரெண்டுலையும் பிரைமரி மேல, ஐல மட்டும்தான் செகண்டரி, அவர் வேற மாதிரியான. சோ ஐல மட்டும்தான் செகண்டரி. ஓகே ஓகே சோ 37வதுக்கு நீங்க ரெண்டாவது அல்லது மூணாவது ஆன்சர் வரும். மூணாவது ஆன்சரும் சரி, ரெண்டாவது ஆன்சரும் சரி.
சோ இப்ப புரிஞ்சுச்சா டிரான்ஸ்ஃபார்மர் என்ன மாதிரின்னு? டிரான்ஸ்ஃபார்மர் பத்தி புரிஞ்சுச்சா என்ன மாதிரின்னு? டிரான்ஸ்ஃபார்மர் பத்தி புரிஞ்சா? ஓகே சரி. சோ அடுத்ததுக்கு போனாங்க. நுண்கட்டுப்பாட்டு முறைமை ஒன்றின் அமைப்பு கீழே காட்டப்பட்டுள்ளது. நுண்கட்டுப்பாட்டு முறைமை ஒன்றின் அமைப்பு கீழே காட்டப்பட்டுள்ளது. சரி, உங்களுக்கு தெரியும் நுண்கட்டுப்பாட்டு முறைமைனா என்னதுன்னு சொல்லி. சரி, சோ இதுல கொடுக்குறாங்க இத்தொகுதி தொடர்பான பிழையான கூற்றை தெரிவு செய்க. இது தொகுதி தொடர்பான பிழையான கூற்றை தெரிவு செய்கன்னு கொடுக்குறாங்க. பிழையான கூற்றை தெரிவு செய்கன்னு கொடுக்குறாங்க. பிழையான கூற்று பிழையான கூற்றாக அமைவதுன்னு கேட்கிறாங்க. சரி, சோ இதுல பாத்தீங்களா இருந்தா ஓகே பிழையான கூற்றாக அமைவதுன்னு கேட்கிறாங்க. இதுல ஆர்டினோ பலகையின் கட்டுப்பாட்டு செயற்பாட்டை மேற்கொள்வதற்கு ஆர்டினோ பலகையின் கட்டுப்பாட்டு செயற்பாட்டை மேற்கொள்வதற்கு இவ்வாறானது ஒரு தொகுதி பயன்படுத்தப்படும் கொடுக்குறாங்க. இது சரியா? ஆர்டினோ தொகுதியில கட்டுப்பாட்டு இதை மேற்கொள்றதுக்கு இவ்வாறான தொகுதி பயன்படுத்தப்படும் சொல்றாங்க. சரிதானே? நம்ம மைக்ரோ கண்ட்ரோலரை பயன்படுத்தி செய்யலாம், ஆர்டினோ பலகையை கட்டுப்படுத்தலாம். மைக்ரோ கண்ட்ரோலர் என்பது அதுக்குதான் யூஸ் பண்றாங்க. சோ முதலாவது கூற்று சரி. சோ இதுல பிழையான கூற்று தானே கேக்குறாங்க. சோ முதலாவது கூற்று சரி. இது பாஸ் பேப்பர்ல வந்த क्वेश्चंस. பாஸ் பேப்பர்ல அனுகூலம் பிரதிகூலம் வந்துச்சு. நான் காட்டுறேன், புரியும் உங்களுக்கு. சோ இது சரியான விஷயம். இரண்டாவது, உணரிகள் மூலம் இத்தொகுதிக்கு பல்வேறு உணர்திறன்களை பெய்ப்பு செய்யலாம். சரி, உங்களுக்கு தெரியும் இன்புட் ஒன்னு கொடுக்கணும்னா நாங்க என்னத்தை பயன்படுத்துவோம்? உணரிகளை பயன்படுத்தி நாங்க இன்புட் கொடுக்கலாம். உங்களுக்கு தெரியும் என்ன வகையான உணரிகள்? வெப்பநிலை உணரி, ஈரப்பதன உணரி, நிறைய உணரிகள் காணப்படுது. சோ உங்களுக்கு புரியும். ஓகே சரி. சோ அப்ப இரண்டாவது கூற்றும் சரி. இரண்டாவது கூற்றும் சரி. மூணாவது, இவ்வாறான தொகுதி ஒன்றை சிறிய கணினி ஒன்றுக்கு ஒப்பிடலாம். சொல்லி கொடுத்தேன். ஓகே, உங்களுக்கு ஒரு 2019 பாஸ் பேப்பர்ல சொல்லி கொடுத்தேன். இது பாஸ் பேப்பர்ல மாடல் பேப்பர்ல சொல்லி கொடுத்தேன். இந்த மைக்ரோ கண்ட்ரோலர்ன்றது ஒரு சிறிய கணினி. ஓகே, ஒரு சிறிய கணினிக்கு ஒப்பிடலாம். மூணாவதும் சரி. நாலாவது சொல்லுங்க, இவ்வாறான தொகுதி வன் பயன்பாடுகளுக்கு பொருத்தமானதுன்னு சொல்லி கொடுத்திருக்கு. பில இது வன் பயன்பாடுகளுக்கு நாங்க பயன்படுத்த இயலாது. இத நாங்க வன் பயன்பாடுகளுக்கு பயன்படுத்த இயலாது. வன் பயன்பாடுகள்னா என்னன்னா கரட்டு பயன்பாடுகள். நோட் பண்ணி கொடுங்க. கரட்டு பயன்பாடுகளுக்கு பயன்படுத்த இயலாது. கரட்டு பயன்பாடுனா என்ன தெரியுமாமா? இந்த பெரிய பெரிய யூசர்ஸுக்கு நாங்க இதை பயன்படுத்த இயலாது. மைக்ரோ கண்ட்ரோல்ன்றது பெரிய பெரிய யூசர்ஸுக்கு நாங்க பயன்படுத்த இயலாது. அப்ப நாங்க கரட்டு பாவனைக்கு பயன்படுத்துறது என்னது? ஒரு கண்ட்ரோல் சிஸ்டத்துல கரட்டு பாவனைக்கு பயன்படுத்துறது என்னதுன்னா எந்த கட்டுப்படுத்திகள் பயன்படுத்து? பிஎல்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? செய்நிரலாக்க தருக்க சுற்று. செய்நிரலாக்க தருக்க சுற்று, அதாவது ப்ரோக்ராமபிள் லாஜிக்கல் சர்க்யூட், பிஎல்சி. இதுதான் பயன்படுத்துவோம் கரட்டு பாவனைக்கு. சோ மைக்ரோ கண்ட்ரோலர் கரட்டு பாவனைக்கு யூஸ் பண்ண மாட்டோம், அதாவது வன் பாவனை. ஓகே, கரட்டு பாவனைன்றது பெரிய பெரிய விஷயங்களுக்கு நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். சோ இதுதான் பிழையான ஆன்சர். இதுதான் பிழையான ஆன்சர். அடுத்தது அஞ்சாவது, செய்நிரல் கட்டுப்பாட்டு தொகுதியிலும் பார்க்க இவ்வாறானவை விலை குறைவு. சரி, இது சரி. பிஎல்சிலையும் பார்க்க சொன்னேன், செய்நிரல் கட்டுப்பாட்டு தொகுதியிலும் பார்க்க மைக்ரோ கண்ட்ரோலர்ன்றது, ஓகே, மைக்ரோ ப்ராசஸர் அல்லது மைக்ரோ கண்ட்ரோலர்ன்றது விலை குறைவு. இத பார்க்க இது விலை குறைவு, இது சின்னது தானே. ஓகே சரி. சோ இதுக்கு விட பாத்தீங்கன்னா பிழையான கூற்றை தெரிவு செய்யன்னு கொடுத்திருக்கு. சோ இதுக்கு விட 4வது. ஓகே,
4வது தான் விடையாக அமையும். ஓகே சரி, இது தொடர்பா நீங்க படிப்பீங்க. சோ படிக்கிற நேரம் இது தொடர்பா கிளியரா பாப்பீங்க. ஓகேயா? சோ உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க, இதுல கேட்கப்படுற கேள்வியில நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இதுல கேட்கப்படுற கேள்விய கிளியரா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சோ இதுல அந்த 2 கொடுத்திருக்கு தானே, மைக்ரோ கண்ட்ரோலர்னு ஒண்ணு கொடுத்திருக்கு. இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு உள்ளுக்கு தான் மைக்ரோ ப்ராசஸர்ன்றது வரும். மைக்ரோ ப்ராசஸர் வரும். வேற என்ன வரும்? ரோம் வரும். ரோம்ன்றது என்னது? ரீட் ஒன்லி மெமரி. ரோம்னு சொல்றோம். சிம்பிளா நீங்க ரோம்னு போடலாம். ரோம்னு போடலாம். பாஸ் பேப்பர் கேள்வி இது. அடுத்தது RAM, ரேண்டம் அக்சஸ் மெமரி. ஓகே, ரேண்டம் அக்சஸ் மெமரி. அடுத்தது இன்புட் அவுட்புட் இன்டர்ஃபேஸ். ஓகே, இன்புட் அவுட்புட் ஐஓன்னு போடுங்க. ஓகே, இந்த மைக்ரோ ப்ராசஸருக்குள்ள என்ன வரும்? இந்த மைக்ரோ ப்ராசஸருக்குள்ள என்ன வரும்னா ALU வரும். அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட் வரும். ALU வரும். ஓகே, ஒரு CUன்ற வரும். கண்ட்ரோல் யூனிட்னு ஒன்னு வரும். கண்ட்ரோல் யூனிட் CUன்னு ஒன்னு வரும். ஓகே, அடுத்தது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா ரெஜிஸ்டர். ரெஜிஸ்டரி ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர் ஓகே, ரெஜிஸ்டரி மெமரின்னு சொல்லுவோம். அது வரும். ஓகே, சோ மைக்ரோ ப்ராசஸருக்குள்ள 3 வரும். மைக்ரோ கண்ட்ரோலருக்குள்ள 4 விஷயம் வரும். சோ அப்ப மைக்ரோ கண்ட்ரோலருக்குள்ள தான் மைக்ரோ ப்ராசஸர்ன்றது வருது. ஓகே, சோ இது கேட்கலாம். 2019 மாடல் பேப்பர்ல பாத்தீங்க. ஓகே சரி, ஓகே. போர் அடிக்குதா? என்ன மாதிரி முடிப்போமா? என்ன மாதிரி? அடுத்தது ரிலே क्वेश्चन ஒன்னு இருக்கு. ஓகே, ரிலே क्वेश्चन. அடுத்த क्वेश्चन ரிலே ஸ்விட்ச் क्वेश्चन. ரிலே ஸ்விட்ச் क्वेश्चन. ஓகே ஓகே, இந்த ரிலே ஸ்விட்ச் क्वेश्चन பாப்போமா? என்ன மாதிரி முடியுமா உங்களால? ஏன்னா போர் அடிக்குதா? ஓகே பாப்போம் நாங்க. ஓகே சரி, சோ இதுல பாருங்க, இதுதான் ரிலே ஸ்விட்ச் क्वेश्चन ஒன்னு. ஓகேயா, ரிலே क्वेश्चन. ஓகே, ரிலே ஸ்விட்ச். ஓகே, சோ இதுல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம் காட்டியிருக்கேன். என்ன படம்? ஜஸ்ட் வெயிட் பண்ணிருங்க.
ஓகே சோ இதுல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா இதுல பாருங்க என்னென்ன விஷயம்னு பாத்துறீங்க. இது ஒரு ரிலே ஸ்விட்ச் ஆன ஓகே 5 VDCன்னு சொல்லுவோம் நாங்க. ஓகே சரி அதாவது இதுல பாருங்க சோ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க அதுல என்ன சொல்றாங்கன்றது. இந்த 3 பின் இருக்கு தானே இதை நாங்க அவுட்புட் டெர்மினல்னு சொல்லுவோம். அதாவது பயப்பு முனை ஓகே பயப்பு முனைகள்னு சொல்லுவோம். டெர்மினல்ன்றது முனைகள். இதுதான் 5 வோல்டேஜ் ரிலே 5 வோல்டேஜ் ரிலே. இது எல்இடி எல்இடி தாக்குறது அதாவது லைட் ஸ்விட்ச்னு சொல்றோம் சரியா. ஸ்டேட்டஸ் எல்இடி அதாவது அந்த எந்த எல்இடி ஒளிருதுன்றதை காட்டுறது. அடுத்து ஸ்விட்சிங் டிரான்சிஸ்டர். ஸ்விட்சிங் டிரான்சிஸ்டர்ன்றது நாங்க அதை ஆன் பண்ணி ஸ்விட்ச் மாதிரி கிட்டத்தட்ட ஆன் பண்ணி ஆஃப் பண்றது. அடுத்தது இத பாருங்க இந்த விஷயம் இன்புட் ஹெடர்னு சொல்லுவாங்க. இன்புட் அதாவது அந்த பைப் இன்புட் கொடுக்குற இடம் அதுதான் இன்புட் ஹெடர். அடுத்தது பவர் எல்இடி. இதுக்கு பேர் பவர் எல்இடி. இதுக்கு பேர் ஃப்ரீ வீலிங் டயோட்னு கொடுத்துருக்கு. அவ்வளவு அவசியம் இல்லை. ஃப்ரீ வீலிங் டயோட் அவசியம் இல்லை. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க இதுல எது அவுட்புட் டெர்மினல் இன்புட் டெர்மினல் எது ஞாபகம் பெருசா இருக்குது. இது அவுட்புட் டெர்மினல். இன்புட் டெர்மினல் சின்னதா இருக்குது. இது என்னது நடுவில் உள்ளது 5 வோல்டேஜ் ரிலே. ஓகே சரி அது தனியா கழட்டி பார்த்தா இப்படிதான் இருக்கும். ரிலே சுவிட்ச் ரிலே சுவிட்ச்ன்றது இதுதான். புரியுதா? இதுதான் ரிலே சுவிட்ச். ஓகே ஓகே சோ இந்த ரிலே சுவிட்சை பாருங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஓகே இந்த ரிலே சுவிட்ச்ல பாருங்க அவுட்புட் டெர்மினல்னா என்ன இன்புட் இடம் எதுன்னு பார்த்துக்கொள்ளுங்க. இது இந்த விஷயத்தை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே சரி சோ இதுல பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள்னு பார்ப்போம். எங்க கேள்வியை பார்ப்போம். என்னோட கேள்வி நுண்கட்டுப்பாடு தொகுதியை பயன்படுத்தி உருவாக்கும் தன்னியக்கமான தொகுதிகளால் வீட்டு மின்வளங்களுடன் செயற்படக்கூடிய உயர் திறனுடைய ஏவி ஒன்றை ஏவின்றது நாங்க சொல்லுவோம் ஆக்சுவேட்டர்னு சொல்லுவோம். ஆக்சுவேட்டர் ஏவின்றது எப்படி சொல்லுவாங்க ஆக்சுவேட்டர்னு சொல்லுவோம். இது ஒரு அவுட்புட் டிவைஸ். ஓகே அவுட்புட் விஷயம். இப்ப இன்புட்டுக்கு நாங்க சென்சர்னு சொல்ற மாதிரி ஓகே சென்சர்ன்றது இன்புட்டுக்கு நாங்க சொல்ற மாதிரி அவுட்புட்டுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா ஏவியை நான் சொல்லுவேன். ஏவி சொல்லுவோம் ஆக்சுவேட். ஓகே சரி சோ இதுல நல்லா கவனிக்க என்னன்னா இதுல கொடுத்துருக்கு பாருங்க 3 போர்ட் கொடுத்துருக்கு. அப்ப இது சொல்லுங்க இந்த 3 போர்ட் என்னது இன்புட்டா அவுட்புட்டா? இன்புட்டா அவுட்புட்டா சொல்லுங்க. அவுட்புட். ஓகே இந்த 3 போர்ட் தான் இன்புட். ஓகே சரி சோ ஓகே சரி சோ இந்த ரிலேன்றதுக்கு தமிழ் பதம் என்ன கேட்டீங்கன்னா அஞ்சலின்னு சொல்லுவோம். நம்ம தமிழ்ல சொல்லுவோம் ரிலேன்றது அஞ்சலி. ரிலேனா என்னன்னு கேட்டா அஞ்சலி அஞ்சலின்னு சொல்லுவோம். அஞ்சலி. இந்த ரிலே சுவிட்ச்ல தொழில் என்ன? தொழில் என்னன்னு கேட்டா நிறைய தொழில் இருக்குமா. இதுல என்ன நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுல என்ன மாதிரின்னு. ஓகே அதாவது இங்க பாருங்க ஓகே இந்த ரிலேட தொழில் என்னன்னா ரிலே சுவிட்ச் எல்லாம் அஞ்சலியோட தொழில் என்ன கேட்டீங்கன்னா ப்ரொவைட் டைம் டிலே ஃபங்க்ஷன். அதாவது இது என்ன செய்யும் கேட்டீங்களா இருந்தா ப்ரொவைட் டைம் டிலே ஃபங்க்ஷன்னா உங்களோட சுற்றிட விஷயத்தை தாமதப்படுத்தும். சுற்றுலா நடைபெற விஷயத்த கொஞ்சம் தாமதப்படுத்தும். உடனே நடந்தா சில நேரம் சுற்றுக்கு பாதிப்பு ஏற்படும் தானே. இது என்ன செய்யணும்னா சுற்றுல கொடுக்குற விஷயத்த தாமதப்படுத்தும். சுற்றுக்கட்ட செயற்பாடு ப்ரொவைட் டைம் டிலே ஃபங்க்ஷன். அதுல சொல்றாங்க என்னன்னா இது எதுக்காக பயன்படுத்தப்படும். ரிலேஸ் ஆர் யூஸ் டு
கண்ட்ரோல் ஹை வோல்டேஜ் சர்க்கிட்ஸ். எப்படி? அதாவது உயர் வோல்ட் அளவு பெருமானமுடைய மின் சுற்று இருக்கு தானே, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கும் எதை வச்சு கண்ட்ரோல் பண்ணுது இந்த அஞ்சலின்றது? எதை வச்சு கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா லோ வோல்டேஜ் சிக்னல், அதாவது சிறிய வோல்ட் அளவு சமிஞ்சையை வச்சு என்ன செய்யுது? பெரிய வோல்ட் அளவு சுற்ற கட்டுப்படுத்துது. சிறிய வோல்ட் அளவு சமிஞ்சைகளை வச்சு சிக்னல்ஸை வச்சுக்கிட்டு எதை கட்டுப்படுத்துது? பெரிய வோல்ட் அளவை கட்டுப்படுத்துது. அதே மாதிரிதான் கரண்ட்டுக்கும் அதே மாதிரிதான் அஞ்சலி என்ன செய்யுது? கண்ட்ரோல் ஹை கரண்ட் சர்க்கிட்ட, ஓகே, கண்ட்ரோல் ஹை கரண்ட் சர்க்கிட், அதாவது உயர் மின்னோட்டம் ஓடுற மின் சுற்ற கண்ட்ரோல் பண்ணுது. எதை வச்சு? லோ கரண்ட் சிக்னலை வச்சு கண்ட்ரோல் பண்ணுது. சோ இதுல தொழில் சிம்பிளான தொழில் இதுதான். நீங்க அதாவது ஹை வோல்டேஜ் சர்க்கிட்ட எதை வச்சு கண்ட்ரோல் பண்ணுது? லோ வோல்டேஜ் சிக்னலை வச்சு கண்ட்ரோல் பண்ணுது. கரண்ட்டுக்கும் அதே மாதிரி தான். ஹை கரண்ட் சர்க்கிட்ட, அதாவது உயர் மின்னோட்டம் ஓடுற மின் சுற்றுல எதை வச்சு கண்ட்ரோல் பண்ணுது? உயர் மின்னோட்டத்தை லோ கரண்ட் சிக்னலை வச்சு கண்ட்ரோல் பண்ணுது. இதை நீங்க எழுதிவிட்டாவே போதும். இதுதான் உண்மையான அஞ்சலியில உண்மையான விஷயமே இதுதான். அஞ்சலி செய்யற விஷயமே இதுதான். ஓகே, சரி, ஓகே. சோ இந்த சர்க்கிட், சோ இந்த ரிலே ஸ்விட்ச்ல யூசஸ் பாத்தீங்க, என்ன யூசஸ் பாத்தீங்க? ஓகே, சரி. இந்த ரிலே ஸ்விட்ச் பாத்தீங்கன்னா நிறைய வகை இருக்குமா. எலக்ட்ரோ மேக்னெட்டிக்னு ஒண்ணு இருக்கு, ஓகேயா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக்னு ஒண்ணு இருக்கு, ஓகே. இதுதான் கூடுதலாக நாங்க யூஸ் பண்றது. நாங்க சின்ன சின்ன பாவனைக்கு யூஸ் பண்றது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரிலே. இதே மாதிரி நிறைய ரிலேஸ் இருக்கு, அது அவங்களுக்கு தேவையில்லை. ரிலே மட்டும் பார்த்துக்கொள்ளுங்க. என்னென்ன விஷயம் மட்டும் பார்த்துக்கொள்ளுங்க, ஓகே. ரிலேல என்னென்ன விஷயம் மட்டும் பார்த்துக்கொள்ளுங்க, ஓகே. இது அவ்வளவு பெருசா உங்களுக்கு தேவையில்லை, ஓகே, சரி. ஓகே, சோ இதுல பாத்தீங்கன்னா சொல்றாங்க, முதலாவது VCC என காட்டப்பட்டுள்ள முனை, ஓகே, சரி. இந்த VCC என காட்டப்பட்டுள்ள முனை ஆர்டினோ பலகையின் பயப்பு முனையுடன் தொடுக்கப்படும் கொடுத்திருக்கு. பயப்பு முனையுடன் தொடுக்கப்படும். VCC என காட்டப்பட்டுள்ள முனை பயப்பு முனையுடன் தொடுக்கப்படும். எஸ், VCC என காட்டப்பட்டுள்ள முனை பயப்பு முனையோட தொடுக்கப்படும். இதுதான் VCC முனை. ஓ, VCC முனைன்றது இதுதான். இந்த VCC எழுதிருக்கு பாருங்க. இந்த VCC காட்டப்படுற முனை பயப்போட தொடுக்கப்படும், இல்லாட்டி பெய்ப்போடையா. இந்த VCC காட்டப்பட்டிருக்கு பாருங்க, ஜூம் பண்ணி காட்டவா? இங்க பாருங்க, VCC காட்டியிருக்கா? அதுல விளங்குதா VCCன்றது? அப்ப அந்த VCC முனைன்றது பயப்போடைய தொடுக்கப்படும். எதோட தொடுக்கப்படும்? பெய்ப்போட இன்புட் கொடுக்கிறதுக்காக பயன்படுத்தப்படும். சோ முதலாவது கூற்று பிழை. இரண்டாவது கூற்று, GND என காட்டப்பட்டுள்ள முனையுடன் அஞ்சலி தொழிற்படுவதற்கு தேவையான 5 வோல்டேஜ் அழுத்த வேறுபாடு வழங்கப்படும். இந்த இதுல GND காட்டியிருக்கு பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா GND பாத்தீங்கன்னா GND முனை இருக்கு தானே, GND முறை இருக்கு பாருங்க, இங்க பாருங்க. GND முனை அது எதுக்கு பயன்படுத்தப்படும்னா புவி தொடுகைக்காக பயன்படுத்தப்படும். வோல்ட்ல கொடுக்க மாட்டோம், புவி தொடுகைக்காக பயன்படுத்தப்படும். அந்த GND முனை பாத்தீங்கன்னா புவி தொடுகைக்காக பயன்படுத்தப்படும். நோட் பண்ணிக்கொள்ளுங்க, புவி தொடுகைக்காக பயன்படுத்தப்படும்.
ஓகே. சோ இதுல GND என காட்டப்பட்டுள்ள முனையுடன் அஞ்சலி தொழிற்படுவதற்கு தேவையான 5 வோல்டேஜ் வேறுபாடு வழங்கப்படும் கொடுத்திருக்கு. அது பில GNDன்றதுமா புவி தொடுகைக்காக பயன்படுத்தப்படும். 5 வோல்டேஜ் எல்லாம் கொடுக்க மாட்டோம் அதுக்கு. ஓகே, புவி தொடுகைக்காக பயன்படுத்தப்படும். அடுத்தது அஞ்சலி தொழிற்படாத போது ஏபிக்கு இடையே பொருத்தப்பட்ட மோட்டார் ஒன்று உயிர்ப்பிக்கப்படும், ஸ்டார்ட் பண்ணப்படும் கொடுத்திருக்கு. அஞ்சலி தொழிற்படாத போது ஏபிக்கு இடையே பொருத்தப்பட்ட மோட்டார் ஒன்று உயிர்ப்பிக்கப்படும் கொடுத்திருக்கு. அஞ்சலி தொழிற்படாத போது ஏபிக்கு இடையே பொருத்தப்பட்ட மோட்டார் ஒன்று உயிர்ப்பிக்கப்படும். சரிதானே? அஞ்சலி தொழிற்படாத போது ஏபிக்கிடையே கொடுக்கப்பட்டுள்ள ஏபிக்கிடையே கொடுக்கப்பட்ட மோட்டார் ஒன்று உயிர்ப்பிக்கப்படும். கொஞ்சம் இருங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன் என்ன விஷயம். கொஞ்சம் இருங்க. கொஞ்சம் இருங்க அப்படியே இருங்க. கொஞ்சம் பாருங்க, இருங்க காட்டுறேன். சோ ஓகே, ஷேர் ஆயிட்டா? ஓகே. சோ இதுல பாருங்கம்மா, அஞ்சலி தொழிற்படாத போது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அஞ்சலி தொழிற்படாத போது ஏபிக்கு இடையே பொருத்தப்பட்ட மோட்டார் ஒன்று ஸ்டார்ட் பண்ணப்படும் கொடுத்திருக்கு. அதாவதுமா அஞ்சலி தொழிற்படாத நிலையில இருக்கும் போது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அஞ்சலின்றது ரிலே சுவிட்ச், நாங்க பார்த்தோம் ரிலே சுவிட்ச் தொழில் என்னன்னு பார்த்தோம். அந்த அஞ்சலியானது தொழிற்படாத நிலையில காணப்படும் போது என்ன செய்யும்னா, நாங்க அந்த ஏபிக்கு இடையே கொடுக்கப்பட்ட மோட்டார் உண்டு, இந்த ஏபிக்கு இடையே ஏன்றது இருக்கு, இந்த என்சி இருக்கு, இதுக்கும் கொமனுக்கும் கொடுக்கப்பட்ட மோட்டார் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணப்படும். இது சரி, இதை நோட் பண்ணி கொடுங்க. அதாவது இந்த ஏக்கும் பிக்கும், ஏ என்பது என்னது, என்சி. ஓகே, என்சின்னு சொல்லுவோம். என்ன நார்மல் க்ளோஸ் என்ன, yes, normally closed, normally closed, normally open. Okay. Okay. So இத கொஞ்சம் கவனிச்சுக்கோங்கம்மா. ஓகே, இதெல்லாம் கவனிச்சுக்கோங்க. ஓகே, அஞ்சலி தொழிற்படாத போது ஏபிக்கு இடையே பொருத்தப்பட்ட மோட்டார் ஒன்று உயிர்ப்பிக்கப்படும் கொடுத்திருக்கு. உங்களுக்கு நான் சொல்றேன் என்ன விஷயம்னா, இது ஒரு அஞ்சலி, அதாவது ரிலே சுவிட்சை பயன்படுத்தி இவங்க என்ன செய்யறாங்கன்னா இதை இணைக்க போறாங்க, ஒரு சுற்றுல இணைக்க போறாங்க. இந்த சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னா
அஞ்சலி தொழிற்படாத நிலையில உள்ள போது ஏக்கும் பிக்கும் இடையே பொருத்தப்பட்ட மோட்டார் ஒன்று உயிர்ப்பிக்கப்படும் கொடுத்திருக்காங்க. ஏக்கும் பிக்கும் இடையே பொருத்தப்பட்ட மோட்டார் ஒன்று உயிர்ப்பிக்கப்படும் கொடுத்திருக்காங்க. உயிர்ப்பிக்கப்படும்ன்றது ஸ்டார்ட் பண்ணப்படும், அது சரி. அதுவே ஏக்கும் பிக்கும் இடையே மோட்டார் ஒன்று பொருத்தப்பட்டுள்ள போது அஞ்சலி தொழிற்படும் போது அந்த இது என்னது மோட்டார் ஸ்டார்ட் பண்ணப்படும்ன்றது பிழை. சோ அஞ்சாவது ஆன்சர் பாருங்க, அஞ்சாவது ஆன்சர் பாருங்க. அஞ்சலி தொழிற்படும் போது ஏபிக்கு இடையே பொருத்தப்பட்ட மோட்டார் ஒன்று உயிர்ப்பிக்கப்படும்ன்றது பிழை. அஞ்சலி தொழிற்படாத நிலையில் உள்ள போதுதான் ஏபிக்கு இடையே பொருத்தப்பட்ட மோட்டார் ஒன்று ஸ்டார்ட் பண்ணப்படும், அதாவது உயிர்ப்பிக்கப்படும். இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதுக்கு ஒரு வீடியோ இருந்துச்சு, வேணா நான் அனுப்பி வைக்கிறேன், இது கிளியரா விளங்கப்படுத்துவாங்க. ஓகே சரி. சோ இப்ப வரைக்கும் நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அஞ்சலி தொழிற்படாத போதுதான் ஏக்கும் பிக்கும் இடையே பொருத்தப்பட்ட மோட்டார் ஒன்று உயிர்ப்பிக்கப்படும். சோ இதுக்கு மூணாவது ஆன்சர் சரியான ஆன்சரா இருக்கு. நாலாவது பிழை, ஏன்னா நாலாவது தொழிற்படும் போதுன்னு வந்திருக்கு. சோ பிழை. சோ மூணாவது ஆன்சர் தான் சரியாக அமையும். சோ 39க்கு மூணாவது ஆன்சர். சோ இதுல பாருங்க, நாலாவது இன்னென குறிப்பிடப்பட்டுள்ள முனை அஞ்சலியை புவித்தொடுப்பு செய்வதற்காக பயன்படுத்தப்படும். இப்ப சொல்லுங்க, புவித்தொடுப்புக்கு நாங்க என்ன செய்யறோம்? புவித்தொடுகைக்காக எந்த முனை பயன்படுத்துறோம்? ஜிஎன்டி என்ற முனைதான் புவித்தொடுகைக்காக பயன்படுத்துறோம். ஓகே சோ இவ்வளவுதான் விஷயம். சரி, சோ அதுதான் சொன்னேன் உங்களுக்கு. இந்த இதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இது பெருசா இந்த ரிலே சுவிட்சை பத்தி கேள்விகளுக்கு வராது, அவ்வளவு பெருசா வராது. ஆனா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, ரிலே சுவிட்ச் தான் என்னது. அதாவது ஒரு ரிலே சுவிட்ச் இயங்கணுமா இருந்துச்சுன்னா கட்டாயம் சிக்னல்ஸ்ன்றது அவசியம். சிக்னல்ஸ்ன்றது அவசியம், கட்டாயம் சிக்னல்ஸ்ன்றது அவசியமா. ஒரு ரிலே சுவிட்ச் இயங்குதா இருந்தா கட்டாயம் சிக்னல்ன்றது அவசியம். அதுதான் சொல்றேன். ஒரு ஹை வோல்டேஜ் சர்க்கிட் உள்ள கரண்ட், ஹை வோல்டேஜ்ன்றது உயர்ந்த வோல்ட் அளவு மின் சுற்றுல நாங்க கட்டுப்படுத்தலாம். இதை கட்டுப்படுத்தலாம் எதை வச்சுட்டு? லோ வோல்டேஜ் சிக்னலை வச்சு கட்டுப்படுத்தலாம். அதுக்கு என்ன தேவை? எங்களுக்கு ரிலே சுவிட்ச் தேவை. எது தேவை? ரிலே சுவிட்ச் தேவை. இந்த ரிலே சுவிட்ச் வேற என்ன செய்யும்? ஹை கரண்ட் சர்க்கிட், அதாவது உயர்ந்த மின்னோட்டம் உள்ள மின் சுற்று நாங்க கட்டுப்படுத்தணும்னா அதுக்கு நாங்க லோ கரண்ட் சிக்னலை பயன்படுத்தணும். அதாவது குறைந்த அளவு மின்னோட்ட சமிஞ்சையை நாங்க பயன்படுத்தணும். குறைந்த அளவு மின்னோட்ட சமிஞ்சையை நாங்க பயன்படுத்தணும். ஸோ ரிலே சுவிட்ச்ல சரியான யூசஸ்னா இதுதான் யூஸ், பிரதான யூஸே இதுதான். சோ இதுல தமிழ்ல எப்படி சொல்றாங்கன்னு தெரியல ஒழுங்கா, கிளியரான விளக்கம் நான் பார்த்துட்டு சொல்றேன். ஓகே சரி, மத்தபடி புரிஞ்சுச்சா விஷயங்கள்? இது புரிஞ்சுச்சா என்ன மாதிரின்னு? எத்தனையோ பேர் விலகிட்டீங்க. ஓகே, போர் அடிக்குது போல. ஓகே, ரெக்கார்டிங் தேவைப்படுறவங்க கேட்டு வாங்கிக்கொள்ளுங்க. இப்ப இல்ல, இன்னைக்கு நைட் தான் ரெக்கார்டிங் போடுவேன். ஸோ போட்டுட்டு தேவைப்படுறவங்க கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகே சரி, முடிஞ்ச அளவுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு விளங்கப்படுத்துற அளவுக்கு விளங்கப்படுத்துனேமா. ஓகே சோ இதுக்கு மேல உங்களுக்கு என்ன மாதிரி விளங்கப்படுத்தணும்னு தெரியல. சோ பாக்குறேன், நான் வீடியோஸ் அது பாக்குறேன். மத்ததெல்லாம் ஓகேன்னு நினைக்கிறேன், விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். டிரான்ஸ்ஃபார்மர் கிளியர் தானே? ஓ இதுலயும் சொல்லி தருவேன், தியரிலையும் சொல்லி தருவேன், நீங்க யோசிக்க தேவையில்ல. இப்ப வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகே, எனக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு கிளியர் இல்லாட்டி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, வேற எதுவும் இருக்கா? டவுட்ஸ் எதுவும் இருக்கா? வேற டவுட் எதுவும் இருக்கா? டவுட் இல்லாட்டியுமா விலகலாம், ப்ராப்ளம் இல்லை. நீங்க ரிமூவ் ஆகுங்க. மத்தபடி புரியுது தானேம்மா? எதுவும் புரியாம எதுவும் இருக்கா? இன்னைக்கு 4 கேள்வி தான் பார்த்தோம், 4 கேள்வி கொஞ்சம் டீப்பா பார்த்தோம். ஓகே, கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்கம்மா. டிரான்ஸ்ஃபார்மர் அதெல்லாம் பத்தி பார்த்துக்கொள்ளுங்க, கொஞ்சம் எக்ஸாமுக்கு வரலாம். நான் சொல்லி கொடுக்குறது எவ்வளோ வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா கட்டாயம் வருங்க. நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் கட்டாயம் ஏதோ ஒரு விஷயத்துல எக்ஸாமோட சம்மந்தப்படும். அதனாலதான் சொல்றேன்னா ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே, பாய்.